சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற அன்பின் வாழ்த்துக்களோடு, தேவனுடைய மிகுந்த கிருபை இரக்கம் தயவு இருந்தது நிமித்தமாக இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கணும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு ஒரு புதிய வருடத்தின் முதல் ஆராதனைக்கு நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அப்படிங்கும்போது புதிய வருடம் அப்படிங்கும்போது புதுசு அப்படின்னாலே பொதுவாக எல்லாருக்கும் என்ன வருங்க, ஒரு முகத்தை பார்த்தா தெரியலையே, ஒரு சந்தோஷம் வரும். புது ட்ரெஸ்ஸு அப்படின்னா என்ன வருங்க, ஒரு சந்தோஷம் வரும். புது வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா என்ன வரும், ஒரு சந்தோஷம் வரும். புதுசாக ஒரு வண்டி வாங்கினா சந்தோஷம் வரும். இப்படி எல்லாமே புதுசு அப்படின்னா ஒரு சந்தோஷம் வரும். பொதுவாக மனிதர்களுடைய இயல்பு. அதனால தான் இன்றைக்கி நிறைய பேர் என்னென்னா புது வருடம் அப்படிங்கும்போது ஹேப்பி நியூ இயர், ஏன்னா புதுசாக ஒன்று வருது. இது வரைக்கும் இருந்த கஷ்டமெல்லாம் அந்த புது வருஷத்துலையாவது என்ன ஆகும், நமக்கு ஒரு மாற்றம் வருமா? ஏன்னா இது வரைக்கும் அதை நம்ம பார்க்கல. அந்த வருஷம் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் மனுஷர்கள் ஒரு நம்பிக்கை, என்ன நம்பிக்கைன்னா இதுவரைக்கும் இல்லாத ஒரு சந்தோஷம் அந்த வருஷத்துலையாவது நமக்கு கிடைச்சிடாதா அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. சரிங்களா? இப்போ புதுசு அப்படின்னு சொல்லும்போது, புது வருடம் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் எதெல்லாம் புதுசாக இருக்கு? அதே பழைய வீடு, அதே கணவன், அதே மனைவி, சரிங்களா, அதே ட்ரெஸ்ஸு, எல்லா சூழ்நிலையும் அதே சூழ்நிலை, அதே பக்கத்து வீட்டுக்காரங்க, இன்னும் கூட ரொம்ப துக்கமாக சொன்னால் அதே சகோதர சகோதரிகள் இல்லைங்களா? இப்படி எல்லாமே என்னவாக தான் இருக்குது, பழசாக தான் இருக்குது. அப்போ எது புதுசாக ஆகும்? இதில் ஏதாவது புதுசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா உடனடியாக அப்படின்னா? புதுசாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்போ எது புதுசாக ஆகணும் ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில், எது புதுசாக ஆகணும் இந்த புது வருடத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது புதுசாகணுங்க? நம்மளுடைய மனசு. உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள். ஒவ்வொரு நாளும் நம்முடைய மனசு என்ன தெரியுங்களாகணும், புதுசாக ஆகிக்கிட்டே வரணுங்க. அப்போ புதுசாக ஆகுதுன்னா என்ன அங்கே நடக்கணும் அப்படின்னா, பழையன கழிதலும் புதியன புகுதலும். அப்போ இந்த மாம்சத்துக்கு விரோதமான, அதாவது தேவனுக்கு விரோதமான மாம்சத்தில் இருக்க காரியங்கள், அப்போ இந்த மாம்சத்தை, அதாவது இந்த புது சிருஷ்டியை கெடுக்கக்கூடிய ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இந்த ஓட்டத்தை வெற்றிகரமாக ஓட முடியாதபடி தடை செய்யக்கூடிய காரியங்கள், இதெல்லாம் என்ன அப்படிங்கிறது என்ன பண்ணணும்னா நம்ம பார்த்து எது எது பழசோ அதையெல்லாம் நம்மளை விட்டு என்ன பண்ணணுங்க, நாம் அகற்றக்கூடியவங்களாக இருந்தோம்னா இந்த ஒரு புதிய வருடம் நமக்கு என்னவாக இருக்கும், ஒரு ஆசீர்வாதமான வருடமாக இருக்கும். தேவனுக்கு நம்ம பிரியமாக அவருடைய சித்தம் செய்கிறத நம்ம சரிவர நிறைவேற்றக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு புதிய வருடத்தினாலேயும் 2021 இருக்கட்டும், 22 இருக்கட்டும், 23 இருக்கட்டும், 24 இருக்கட்டும், இந்த 25 இருக்கட்டும், எந்த பிரயோஜனமும் இல்லை. ஒரு நார்மல் வாழ்க்கை எப்பவும் போலவே நான் காலையில் எந்திரிப்பேன், ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவேன், வேதத்தை வாசிப்பேன், வீட்டு வேலைகளை பார்ப்பேன், அப்புறம் வேலைக்கு நான் போவேன், வேலையை முடிச்சுட்டு வருவேன், மறுபடியும் வீட்டு வேலைகளை பார்ப்பேன், அப்புறம் நைட்டு என்ன பண்ணுவேன், மறுபடியும் சாப்பிட்டுட்டு ஒரு ஜெபத்தை பண்ணி நான் தூங்கிடுவேன். இதுதான் என்னுடைய ரொட்டீன். அடுத்து இடைப்பட்ட கூடுகைகள் இருக்கா, செவ்வாய் வியாழன் வர்றேனா போகிறேனா, அடுத்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு கூடுகை வந்து போகிறேனா, இவ்வளவுதான் பிரதர். அந்த நார்மல், அதாவது 2024 என்ன ஒரு வாழ்க்கை வாழ்ந்தோமோ அதே வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு நம்ம ஒரு தேவனுடைய பிள்ளை அப்படின்னோ, நான் பரலோகம் போயிடுவேன் அப்படின்னோ நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா ஒரு பிரச்சனை இல்லை, நம்மளே ஏமாற்றிக்குவோம். அந்த வாய்ப்புக்குரியவங்க அழகாக போயிட்டே இருப்பாங்க. நம்மளும் எப்படி ஒரு ஆர்சி சபைக்கு ஒருத்தர் போகிறவர், சிஎஸ்ஐ சபைக்கு போகிறவர், பெண்டிகா சபைக்கு போகிறவர் எப்படி போய் வந்துக்கிட்டு இருக்கிறாரோ அதே போல் நம்மளும் வந்து போயிட்டுருப்போம். ஆனால் நம்ம மனசு சாட்சி கொடுக்கணும், உண்மையிலேயே உனக்குள்ளே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, மாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, நீ முன்னே இருந்த மாதிரி இப்போ இல்லை. நம்ம மனசாட்சி இப்போ சாட்சி கொடுக்குங்களா? 2023 இருந்த மாதிரி நீ 2024 இல்லை, உனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு, நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு நம்ம இருதயம் முதலாவது சாட்சி கொடுக்குமா? ஏன்னா வசனம் சொல்லுது, நம்முடைய இருதயமே நம்மளை குற்றவாளிகளாக தீர்க்குமானால் அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்போ நம்மளுடைய இருதயம் 2024 குறித்து என்னன்னு இருதயம் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்கும். பரவாயில்ல, உனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு,
உனக்குள்ளே நிறைய வித்தியாசங்கள் வந்திருக்கு. நீ முன்ன மாதிரி பேசுகிறதில்ல, நீ முன்ன மாதிரி சிந்திக்கிறதில்ல, நீ முன்ன மாதிரி நடக்கிறதில்ல. உன்னுடைய குடும்பத்தில் உனக்குள்ளே ஒரு சில மாற்றங்கள் வந்திருக்கதை நான் பார்க்குறேன். வேலை செய்கிற இடத்துல உனக்குள்ளே நீ மற்றவங்க மத்தியில் நீ நடந்துக்கிற அந்த முறைகளில் ஒரு வித்தியாசம் வந்திருக்குது, நான் அதை பார்க்குறேன். சபைகளில் நான் உன்னுடைய வித்தியாசத்தை நான் பார்க்குறேன். சொல்லுங்களா நம்முடைய இருதயம் முதலாவது. அடுத்துதான் தேவன் என்ன பண்ணுவார், அதை தேவனும் பார்த்துட்ருக்கிறாரு. அப்போ அவர் சாட்சி கொடுக்கணும்னா முதலாவது நம்ம இருதயம் நம்மளை குறித்து ஒரு சாட்சி கொடுக்கணுங்க. அப்போ எதுவுமே இல்லை, சும்மா ரொட்டீன் லைஃப் அப்படியே ரெகுலராக போய்கிட்டு இருக்கிறது தான் பிரதர் போய்கிட்டு இருக்குது. நான் எந்த தீர்மானங்களும் எடுக்கிறதில்ல, எந்த முயற்சியும் செய்கிறதில்ல, ஒரு சாதாரண வாழ்க்கையே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சத்தியத்துக்குள்ளே வந்ததுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. தேவன் இவ்வளோ பெரிய ஒரு அழைப்பை நமக்கு கொடுத்ததுனால எந்த அர்த்தமும் இல்லைங்க. ஒரு சமயம் சகோதர சகோதரிகள் நம்மளை திருப்தியாக பார்த்துட்ருக்கலாங்க. சகோதர சகோதரிகள் நம்மளை வச்சு ஒரு சமயம் நல்ல ஒரு சாட்சி கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். ஆனால் நம்முடைய இருதயம் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்குமா? உண்மையிலேயே உனக்குள்ள ஒரு வளர்ச்சி வந்து கொண்டு இருக்குது. வெறும் நம்ம ஞாயிற்றுக்கிழமை இடைப்பட்ட கூட்டங்கள் ஒன்றும் தவறாமல் நான் வந்துட்டுருக்கேன் பிரதர். எந்த கூட்டமும் நான் மிஸ் பண்ணலை. டெய்லி வேதம் வாசிக்கிறதில் நான் குறைவுபடலை, டெய்லி ஜெபம் பண்ணுறதில் நான் குறைவுபடலை. இதெல்லாம் வளர்ச்சி இல்லைங்க. இதை நம்ம பேர் சபைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? அவங்களும் இதை செய்கிறாங்களா இல்லைங்களா? எல்லோரும் இதை செஞ்சுட்டு தானே இருக்கிறாங்க. அப்போ இவங்களை விட நான் ஒரு வளர்ச்சிக்குள்ளே இருக்கேன் அப்படின்னா அதில் மையம் எது அப்படின்னா நம்மளுடைய சுபாவ வளர்ச்சி தான். நம்முடைய குணலட்சண வளர்ச்சி எந்த அளவுக்கு மாறி இருக்கு. ஒரு சமயம் கணவன் அந்த ஸ்தானத்தில் நம்மளை நினச்சி பார்த்தோம்னா நம்மளுடைய மனைவி பிள்ளைகள் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? இவங்க சுபாவத்தில் ஒரு முன்னேற்றம் வந்திருக்கு. ஏன்னா அதை நம்மளுடைய இலக்கு, கிறிஸ்துவின் சாயல் இல்லைங்களா? அப்போ அவங்க நம்மளை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? ஒரு சமயம் மகன் அப்படிங்கிற ஸ்தானத்தில், மகள்ங்கிற ஸ்தானத்தில் இருந்தோம்னா நம்முடைய பெற்றோர் நம்மளை குறித்து சாட்சி கொடுக்க முடியுமா? இவங்ககிட்ட இப்போ ஒரு வித்தியாசம் வந்திருக்குது, முன்ன மாதிரி இவங்க இல்லை, சொல்ல முடியுங்களா? நம்மளே சிந்திச்சு போவோம். இதை எப்போவுமே நம்ம பேசுகிறது தான், ஆனால் நம்மளை சிந்திக்கணும் இல்லைங்களா? அதை சிந்திச்சு என்ன பண்ணணும்னா ஒரு ஸ்டெப்பாவது நம்ம எடுக்கணுங்க. இல்லை அப்படின்னா ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். நம்ம மற்றவங்களெல்லாம் பேர் சபைகள், அவங்களுக்கெல்லாம் சத்தியம் தெரியாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் சத்தியம் தெரிஞ்சிருச்சு, ரைட்டு, ஓகே, அதனால என்ன பிரயோஜனம் இல்லைங்களா? சத்தியம் நம்ம பெற்றுக்கொண்டோமே, அதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டால் நம்ம என்ன அதுக்கு பதில் சொல்லுவோம்? ஆமாம், சத்தியம் எனக்கு கிடைச்சிச்சு, பாருங்கள் என்கிட்ட வித்தியாசத்தை, எனக்கு சத்தியம் கிடைச்சிச்சு, பாருங்கள் என்கிட்ட வந்திருக்கிற மாற்றத்தை அப்படின்னு நம்ம சொல்ல ஒரு மாதிரி ஏதாவது நமக்குள்ளே இருக்குங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதை நம்ம மைண்டில் வைப்போம். ஒரு சமயம் இதை நான் சொல்லும்போது உங்களுக்கு ஒரு சில நேரம் அது ஒரு மாதிரி கஷ்டங்களாக கூட இருக்கலாம். ஆனால் இதுதான் சத்தியம். இந்த ஒரு மாற்றம், ஒரு குழந்தை வளர்ச்சிக்குள்ளே போகுது, 1 வயசுலேருந்து 2 வயசு ஆகிடுச்சு, 2 வயசுலேருந்து 5 வயசு, 5 வயசுலேருந்து 6, 7, 8, 10னா அந்த ஒவ்வொரு வருஷத்துலேயும் அதுக்கிட்ட என்ன வந்துக்கிட்டே இருக்குங்க, கண்டிப்பாக ஒரு மாற்றம் வந்துக்கிட்டே இருக்கும். அது பிறந்த குழந்தை இப்போ 10 வயசு ஆகிடுச்சு, இன்னும் விரல் சூப்பிக்கிட்டு நடக்காமல் அப்படியே இதிலேயே படுக்கையாகவே இருக்குன்னா அந்த குழந்தைய பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம்? இது வளர்ச்சி இல்லைங்க. இன்னும் சிந்திக்க முடியாத குழந்தை வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும், அது மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? அப்போ இதுதான் நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் தேவன் நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய காரியமாயிடும். இந்த குழந்தை மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை, உடம்பெல்லாம் நல்லா பெருசாகிட்டு தான் வருது, ஆனால் அந்த குழந்தைக்குரிய பிறந்தப்ப என்ன சுபாவமோ அதே சுபாவத்தோடையே தான் இது இருந்துட்டு இருக்குது. இது ஒரு மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தை. இன்னைக்கு நம்மளை பார்த்து அப்படி சொல்லிடுவாங்களா? இவங்க சபைக்கு உடன்படிக்கை பண்ணி ஞானஸ்நானம் எடுத்து உள்ளே வந்தப்போ எப்படி இருந்தாங்களோ அப்படியே தாங்க இவங்க இருக்கிறாங்க, இவங்களுக்குள்ள எந்த ஒரு வளர்ச்சியுமே வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தால், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் வருஷங்கள் தான் கடந்து போய்கொண்டே இருக்கே ஒழிய நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வரலன்னா அது ரொம்ப துக்ககரமான ஒரு காரியம். இங்கே கேட்குற சத்தியங்களை மட்டும் கேட்டு நான் வளர்ச்சி அடைஞ்சிருவேன்னா ஒருபோதும் முடியாதுங்க, அது முடியவே முடியாது. நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு அக்கறை எடுத்து ஒரு சீரியஸ் இதில் காமிக்கலை அப்படின்னா, ஏன்னா வேதம் சொல்லுது இது ஒரு போராட்டம். சபை வாய்ப்புங்கிறது ஒரு சாதாரண நார்மல் வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு நம்ம சபை வாய்ப்பை அடையவே முடியாது. அப்படி அடையிற மாதிரி இருந்தால் கிபி 100லேயே இந்த சபை வாய்ப்பு முடிஞ்சிருக்கும். இந்த 2000 வருஷம் இந்த சபை வாய்ப்புக்காக காலங்கள் இழுக்காது. அப்படிங்கும்போது இது எவ்வளோ பெரிய போராட்டம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இது ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து நம்ம இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடி நம்ம சபை வாய்ப்பை அடையவே முடியாது. ரொம்ப போராடுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பே ஒழிய வேற யாருக்கும் கிடையாது. அப்போ அன்புக்குரிய சகோதர சொல்ல நம்ம ரொம்ப சிந்திக்கணும். இந்த 2025 என்னுடைய ஓட்டத்தை முடிக்கிறதுக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கிருபை செய்யுங்க. நான் சொல்ல வந்தது புரியுதுங்களா? என்ன சொல்ல வந்தேன் அதில்?
என் சபை வாய்ப்பை முடித்து நான் என்ன பண்ணணும், நான் பரலோகம் வந்துடணும். இந்த 2025 எனக்கு ஒரு ஆவிக்குரிய, அதாவது வாழ்க்கையோட இந்த சரீரத்துக்குரிய ஓட்டத்தை நான் ஓடக்கூடிய ஒரு வருடமாக இருக்கிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க நம்ம கேட்கணுங்க. தேவன் கிருபை பாராட்டினார்னா ஒரு சமயம் நம்மளுடைய சுபாவ வளர்ச்சி அவருடைய பார்வையில் போதுமானதாக இருந்துச்சுன்னா நிச்சயமாக நமக்கு என்ன பண்ணுவாருங்க, அந்த ஒரு வாய்ப்பை கூட கொடுப்பாரு. இல்லை இன்னும் நம்ம வளரணும்னா அடுத்த வருஷத்தை அவர் கூட்டி கொடுக்கட்டும். ஆனால் நம்மளுடைய ஏக்கமெல்லாம் என்னவாக இருக்கணும்னா, நான் எப்படியாவது அந்த கிறிஸ்துவின் சாயலை அடைஞ்சிடணும், அது நம்மளுடைய ஏக்கமாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதை மனதிலே கொண்டு இன்றைக்கும் கூட நாம் ஒரு பாடத்தை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு இருதய சிந்தை வெளிப்படுதல். இருதய சிந்தை வெளிப்படுதல். லூக்கா 2ஆம் அதிகாரம் 34வது வசனம். லூக்கா 2:34. பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதில் நம்ம மையப்படுத்துகிற, அதாவது குறிப்பிட்டு சொல்லப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னா, அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக. அதான் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பகுதி. அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக. இதை இன்னொரு மொழிபெயர்ப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பலருடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள் வெளிப்படுத்தப்படும். பலருடைய இருதயத்தில் இருக்கிற எண்ணங்கள் வெளிப்படுத்தப்படும். அதான் இதனுடைய வேறொரு மொழிபெயர்ப்பாக இருக்குது. அப்போ இந்த சம்பவம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்துட்டார் இந்த பூமியில். இப்போ மரியாள் யோசேப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த குழந்தையை எடுத்துட்டு 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா தேவாலயத்துக்கு கொண்டு போகிறாங்க. அதை குறித்து வசனம் நம்ம பார்க்குறோம். லூக்கா அதே 2ஆம் அதிகாரம் 21 நம்ம வாசிக்கலாம். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். முன்னாடியே இயேசுன்னு பேர் வச்சுட்டாங்க. மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எனப்படும் என்று கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவும், கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டுப்புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார். அப்ப எருசலேமுக்கு அந்த குழந்தையை தூக்கிட்டு போறாங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தார். இங்கதான் ஒரு மனுஷரை குறித்து வேதம் அறிமுகப்படுத்துது. அவருடைய பெயர் என்னன்னா சிமியோன். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. இவருக்கு, இந்த பெரியவருக்கு என்ன சொல்லப்பட்டிருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேசியா இந்த பூமியில வருவாரு, அவரை காணும் மட்டும் நீ என்ன ஆக மாட்ட, மறிக்க மாட்ட அப்படின்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் இப்ப அவருக்குள்ள, அந்த பெரியவருக்குள்ள ஒரு எண்ணம் வந்துச்சு, நீ ஆலயத்துக்கு போ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. இப்ப ஆலயத்துக்கு அவர் வந்திருக்கிறாரு. இப்ப கரெக்டா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து அந்த குழந்தைய என்ன பண்றாங்கன்னா மரியாள் யோசேப்பு கொண்டு வராங்க. அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, இப்ப அந்த குழந்தைய கொடுங்கன்னு வாங்கி அந்த குழந்தைய கையில வச்சுக்கிட்டு ஆண்டவரை முதலாவது ஸ்தோத்தரிக்கிறாரு. ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோட போக விடுகிறீர். எனக்கு முடிவு வந்துருச்சு, என்னுடைய ஆயுஷ் காலம் முடிய போகுது. ஏன்னா நீ குழந்தைய பாக்குறதுக்கு முன்னாடி நீ என்ன பண்ண மாட்ட, சாக மாட்டேன்னு சொல்லியிருந்தீங்க. இதோ மேசியா, அதாவது குழந்தையா இப்ப நான் பாக்குறேன். இனி நான் என்ன பண்ண போறேன், சமாதானமா நான் மறிக்க போறேன். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்றார். பாருங்க, இயேசு கிறிஸ்து புறஜாதிகளுக்கும் அவர் தான் ரட்சகர். ஏன்னா அது வரைக்கும் அதெல்லாம் தெரியாதுங்க. சீசர்களே கிபி 36க்கு அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஓ புறஜாதிகளுக்கும் சபை வாய்ப்பு இருக்குங்கிறத. அப்புறம் தான் அவங்களே பேதுரு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா இவர் பாருங்க, குழந்தை இயேசு கிறிஸ்துவா இருக்கும் போதே இவர் சொல்றாரு, புறஜாதிகளுக்கு
பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது அப்படின்னு சொல்றாரு. அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவங்க இப்படி சொல்றாரே அப்படின்னு சொல்லி அவங்க ஆச்சரியப்படுறாங்க. இப்பதான் நம்ம கவனிக்கிறோம் நம்முடைய ஆதார வசனத்துக்கான பகுதி. இப்ப என்ன பண்றாரு, தேவனை ஸ்தோத்தரிச்சு முடிச்சிட்டு இப்போ ஒரு ஆசீர்வாதம் அந்த சிமியோன் சொல்றாரு. என்ன ஆசீர்வாதம் சொல்றாரு? பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய பகுதி அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக. அப்ப இதுல என்ன சொல்ல வந்துட்டார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை குறித்து அங்க பேசிட்டு வருங்காலங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக செய்ய போகிற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து செய்ய போகிற ஒரு ஊழியம் என்ன அப்படிங்கிறத தான் இங்க சொல்ல வர்றாரு. என்ன இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போறாரு? அநேகருடைய இருதய சிந்தனைகளை வெளிப்படுத்த போகிறார். அப்படின்னா அது வரைக்கும் என்ன ஆயிடுக்குங்க, இருதய சிந்தனை மூடப்பட்டு இருக்குது. இப்ப இயேசு கிறிஸ்து மூலமா என்ன நடக்க போகுதுன்னா, இருதய சிந்தனை அங்க வெளிப்பட போகுது. இருதய சிந்தை ஒருத்தருக்குள்ள இருக்கிற மறைவான பகுதி. இன்னைக்கு உலகத்துல மனுஷங்க எவ்வளவோ கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாலும், எத்தனை ஆயிரமான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சாலும், இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு காரியம்னா என்னங்க அது? ஒருத்தர் இருதயத்துக்குள்ள என்ன நினைக்கிறாருங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. இது இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு காரியம். இனியும் தேவன் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அதை என்ன பண்ண போறாரு? அனுமதிச்சு வைக்க போறாரு. எவ்வளவுதான் நெருங்கின கணவன் மனைவியாக இருந்தாலும் மனைவி என்ன நினைக்கிறாங்கன்னு கணவனுக்கு தெரியாது, கணவன் என்ன நினைக்கிறாருன்னு மனைவிக்கு தெரியாது. கெஸ் பண்ணலாம், இவர் இப்படித்தான் சிந்திப்பாரு, இவர் இப்படித்தான், இவருக்கு தான் பிடிக்கும்லாம் யோசிக்கலாம். ஆனால் முழுக்க முழுக்க ஒருத்தருடைய இருதயத்தில் என்ன நினைக்கிறாங்கங்கிறத அம்மா தன் தாய் வயிற்றுல 10 மாதம் வச்சு பெற்றெடுத்த பிள்ளையா இருந்தா கூட அந்த பிள்ளை மனசுல என்ன நினைக்குதுங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இது இன்னைக்கு என்ன ஆயிருக்கு, முழுக்க முழுக்க எல்லாராலையும் மறைக்கப்பட்ட ஒரு காரியமா இருக்குது, இருதய சிந்தை. இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி, சிந்தை அது எங்க இருக்குங்க? நம்ம எங்க சிந்திக்கிறோம்? இருதயத்துலன்னு சொல்றோம். இருதயம் எங்க இருக்குங்க? இங்க இருக்கு. இங்கேயா சிந்திக்கிறோம்? இல்லைங்களா? மூளையில சிந்திக்கிறோமா? இல்லைங்களா? ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இருதய சிந்தை அது எங்க இருக்குன்னா 2 கண்ணுக்கு நடுவில் இருக்குங்கிறாங்க. நம்ம சிந்திக்கிறது இங்கே தான் சிந்திக்கிறோமா? ஓரளவு கெஸ் பண்ண முடியுதுங்களா? தெரியல, ஏன்னா அது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம். நம்ம சிந்திக்கிறது இங்கே தான் சிந்திக்கிறோமா? சரிங்களா? சரி, இப்போ அந்த இருதய சிந்தையத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது, இன்னைக்கு தேவன் இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களை வெளிப்படுத்தி இருந்தாலும் மனிதனுக்கு மறைத்து வைத்திருக்கிற ஒரு முக்கியமான காரியம் என்னன்னா, ஒருத்தர் நினைக்கிறத இன்னொருத்தரால் கண்டுபிடிக்க முடியாது. இதுல ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நிறைய பேர் தாங்க என்ன சிந்திக்கிறோங்கிறதே என்ன பண்றதில்ல, நிறைய நேரங்கள்ல யோசிக்கிறதே இல்லைங்க. அது சரியான சிந்தனை சிந்திக்கிறோமா, நான் சிந்திக்கிறது சரியா, இது தப்பா அப்படின்னு நிறைய பேர் என்ன பண்றதில்ல, அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாதுங்க. அவங்க சிந்திக்கிறத அவங்க யோசிச்சு அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். நான் இவ்வளவு சிந்திக்கிறேனே, இப்படி யோசிக்கிறேனே, இது சரியா தப்பா அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றதில்ல, அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்ததோட முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னா, நீ சிந்திக்கிறது என்ன தெரியுமா, நீ எதை பற்றி யோசிக்கிற தெரியுமா, அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத வெளிப்படுத்துகிறதற்காகத்தான் விசேஷமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே வந்தார். அடுத்து முக்கியமான விஷயம், அந்த ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மனுஷியும் சிந்திக்கிற அந்த சிந்தனையின் அடிப்படையில் தான் தேவன் என்னத்தை வச்சிருக்கிறார், அவங்களுக்கு நியாய தீர்ப்பை வச்சிருக்கிறார். வெளிப்பிரகாரமான கிரியைகளை வைத்து தேவன் ஒருத்தருக்கு நியாய தீர்ப்பை தர்றது இல்லை. அந்த யாருக்குமே தெரியாம நம்ம உள்ளுக்குள்ள வச்சிருக்கோம், மறைச்சி வச்சிருக்கிறோமே ஒரு சிந்தை, அதை அடிப்படையில் தான் தேவன் என்ன பண்ண போறார்னா, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் நியாய தீர்ப்பை கொடுக்க போறார். இவங்களுக்கு சபை வாய்ப்பை கொடுக்கலாமா, அந்த சிந்தையை பார்ப்பார். அந்த சிந்தை சபை வாய்ப்புக்கு ஏற்ற சிந்தையாக இருந்தா அவங்களுக்கு அது சபை வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சமயம் அந்த சிந்தை கொஞ்சம் உலகத்துலையும் கொஞ்சம் இங்கேயும் அங்கேயும் தாறுமாறா சுற்றிக்கிட்டே இருக்குன்னு வைங்க, இந்த சிந்தைக்கு சபை வாய்ப்பை கொடுத்தோம்னா தப்பாக போயிடும்.
ஏன்னா சபை வாய்ப்புங்கிறது என்னதுங்க? அது அழியாமை, அழிக்க முடியாத ஒரு நிலைமை. அப்போ இதை இவங்களுக்கு கொடுத்தா அது செட் ஆகாது. அதனால இவங்களுக்கு திரள் கூட்ட வாய்ப்பு கொடுக்கலாம். இந்த சிந்தை இருக்கே ரொம்ப ரொம்ப மோசமான சிந்தை. இந்த சிந்தை சபை வாய்ப்புக்கு போனாலும் இது திரள் கூட்ட வாய்ப்புக்கு போனாலும் பரலோகத்தை நாசம் பண்ணிடும். இதை ஒரு சமயம் ராஜ்யத்தில் உயிரோடு எழுப்புனாலும் அங்கே இருக்கிற எல்லாரையும் இது என்ன பண்ணிடும்? கெடுத்துரும். இந்த சிந்தையை வைக்கவே கூடாது அப்படின்னு முடிவு எடுத்தார்னா அவங்களுக்கு தான் கொடுக்க போகிறார் என்னதுங்க? 2ஆம் மரணம். இந்த சிந்தையா? அப்போ ஆவி இதுக்கு நல்லதும் தெரியாத கெட்டதும் இது எதுக்கு சபைக்கு வருது, எதுக்கு பைபிள் வாசிக்குது, எதுக்கு போகுது, எதுக்குன்னே தெரியல அப்படிங்கிற ஒரு சிந்தை இருக்கும் இல்லைங்களா? இவங்களுக்கு என்ன பண்ணுவார்? ராஜ்யத்தில் உயிரோடு எழுப்பி மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுப்பார். ஏன்னா இப்போ அவங்களுக்கு அதை கற்றுக்க கொள்ளக்கூடிய அந்த ஒரு இது வரல. ஏன் அப்போ அவங்கள சபைக்கு தேவன் கூட்டிக்கிட்டு வந்தார் அப்படின்னா, மற்றவர்கள் சபை வாய்ப்புக்குரியோர் உருவாகிறதுக்கு கூட தேவன் அவங்கள சபையில் கொண்டு வந்து வச்சிருப்பார். இல்லை ஒரு சமயம் சபை வாய்ப்பாக ஒருத்தர் போகிறதுக்கு அது உதவியாக இருக்கும். எப்படி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, எகிப்து தேசத்தில் இருந்து கானான் போகிறதுக்கு எத்தனை பேருன்னு எகிப்து தேசத்தில் புறப்படும் போதே யாருக்கு நல்லா தெரியும்? தேவனுக்கு நல்லாவே தெரியும். எத்தனை பேர் போவாங்கன்னு தெரியும்? அதில் 2 பேர் போவாங்கன்னு நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்போ தேவன் நினச்சிருந்தா எத்தனை பேரை கூட்டிகிட்டு வந்திருந்தாலே போதும்? 2 பேரை கூட்டிகிட்டு வந்திருந்தாலே போதும் தானே. எதுக்கு லட்சக்கணக்கான பேரை கூட்டிகிட்டு வந்தார்? அவங்க 2 பேரோட சப்போர்ட்டுக்கு. சரிங்களா? இவங்க 2 பேர் மட்டும் வந்தாங்கன்னா கண்டிப்பாக எங்கே போய் சேர மாட்டாங்க? கானான் போய் சேர மாட்டாங்க. எகிப்துலேருந்து கானான் போய் சேர மாட்டாங்க. அதனால் இவங்களை என்ன பண்ணணும்னா, இவங்களை கூட்டிக்கிட்டு போகிறதுக்கு எத்தனை பேர் தேவைப்பட்டுச்சு? புருஷர்களே 6 லட்சம் பேர், கிட்டத்தட்ட 30 லட்சம் சொல்கிறாங்க, நமக்கு சரியாக தெரியலை. சரிங்களா? அத்தனை பேரை என்ன பண்ணாருன்னு கூட்டிகிட்டு போனோம். அதனால இன்னைக்கு சபை வாய்ப்பாக ஒருத்தர் இருந்தால் கூட இத்தனை பேர் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? அவங்கள சபை வாய்ப்பாக ஆக்குறதுக்கு நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால தேவன் அப்படி கூட அனுமதி கொடுக்கலாம். இல்லை நம்ம எல்லாருமே சபை வாய்ப்பாக இருப்போம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி தேவன் ஒருத்தர் சபை வகுப்பாரா, 2ஆம் மரணத்துக்குரியோரா, திரள் கூட்டத்தாரா, இல்லை பெயர் பொது சிருஷ்டி ராஜ்யத்தில் உயிர்த்தெழுந்து வரக்கூடிய சாதாரண சகோதரன் சகோதரியா அப்படிங்கிறது எல்லாத்தையும் எதன் அடிப்படையில் அவங்களுக்கு அந்த தீர்ப்பை வைக்கிறார் அப்படின்னா, இருதய சிந்தனையின் அடிப்படையில் தான். ஏன்னா இவங்க 4 குரூப்புமே வாரம் சபைக்கு வருவாங்க, நல்லா பைபிள் வாசிப்பாங்க, நல்ல ஊழியங்கள் கூட செய்வாங்க, எல்லா வேலையும் இவங்க செய்வாங்க. சரிங்களா? ஆனால் இவங்க இருதய சிந்தை பார்த்தீங்கன்னா தேவனுக்கு ஏற்றதா, அந்த ஒரு நல்ல ஒரு சிந்தையா அது இல்லாமல் இருந்துடும். இதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன் சிந்தை எப்படிப்பட்டதா இருக்குதுன்னு பார் அப்படிங்கிறத வெளிப்படுத்துறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து வந்தார்னா அப்போ அதுக்கு முன்னாடியெல்லாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இருதய சிந்தனையின் அடிப்படையில் தேவன் ஒருத்தருக்கு என்ன பண்ணலைன்னா நியாய தீர்ப்பை கொடுக்கல. இப்போ முற்பிதாக்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவங்களுடைய கிரியைகளை வைத்து தான் அவங்க நீதிமான் உத்தமன் அப்படின்னு சொல்லப்படிச்ச ஒழிய இருதய சிந்தனையின் அடிப்படையில் அவங்களுக்கு அதை கொடுக்கல. இஸ்ரேல் ஜனங்கள் வாழ்க்கையிலையும் பார்த்தீங்கன்னா, தேவன் அவங்களை அழைச்சார், நியாயப்பிரமாணம் கொடுக்கிறார். அந்த நியாயப்பிரமாணமும் அதிகமாக முழுக்கன்னு சொல்ல முடியாது, அதிகமாக பெரும்பாலும் எதை மையமாக வச்சுருந்துச்சுன்னா கிரியைகளின் அடிப்படையில் தான் இருந்துச்சு. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கற்பனைகள்லாம் கூட மேக்சிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரியைகளின் அடிப்படையில் தான் இருக்கும். விக்கிரக வணக்கம் செய்யக்கூடாது, ஓய்வு நாளை சரியாக ஆசரிக்கணும், பெத்தவங்களை கனம் பண்ணணும், பலிகளை தவறாமல் செலுத்தணும், தசம பாகம் கொடுக்கணும், ஆண் பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் பண்ணணும், அசுத்தமானதை புசிக்கக்கூடாது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வெளிப்பிரகாரமான காரியங்களாக தான் இருக்கும். முற்பிதாக்களின் காலங்களையா இருக்கட்டும், இஸ்ரேல் ஜனங்களினுடைய காலங்களையா இருக்கட்டும், தேவன் வெளிப்பிரகாரமான காரியங்களுக்கு தான் முக்கியத்துவம் அதிகமாக கொடுத்தார். ஆனால் புதிய ஏற்பாடுன்னு வரும்போது தான் அங்கே புதிய பிரமாணம் கொடுக்கப்படுது. என்ன அந்த புதிய பிரமாணம்? இருதய சிந்தைகள் வெளிப்படத்தக்கதாக. இதுதான் புதிய பிரமாணமாக நமக்கு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்ம ஒரு கேள்வி கேட்கலாம், பழைய ஏற்பாடு போலயே விட்டுருக்கலாம்ல? வாரம் சபைக்கு வரோம், சகோதர சகோதரிகளை பார்க்குறோம், ஜெபிக்கிறோம், வார்த்தைகள் கேட்குறோம், போகிறோம். இந்த அடிப்படையில் எங்களுக்கு பரலோக வாய்ப்பை கொடுக்கலாமே. ஏன் பழைய ஏற்பாடு போலவே இல்லாமல் ஏன் அந்த புதிய ஏற்பாட்டில் பிரமாணத்தை தேவன் மாற்றுறாரு? ஏன் கிரியைகளின் அடிப்படையில் இல்லாமல் சிந்தையின் அடிப்படை அப்படின்னு சொல்லி ஏன் அங்கே மாற்றுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்தவங்க யாரும் பரலோக ராஜ்யத்துக்கு தேவன் அவங்கள நியமிக்கலை. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா பரலோகங்கிற ஒரு வாய்ப்பையே என்ன பண்ணுறாரு? ஏற்படுத்துகிறார்.
அப்போ பழைய ஏற்பாட்டில் வாழ்ந்த ஜனங்கள் மரிச்சாலும் உயிரோடு எழுந்தாலும் அவங்களுக்கு பூமிக்குரிய வாய்ப்பை தான் தேவன் வச்சிருக்கிறார். நமக்கு நல்லா தெரியும். ஏன் பூமிக்குரிய வாய்ப்பு? அது அவங்களுக்கு போதும். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் ஒருத்தர் வர்றார் அப்படின்னா அவருக்கு பூமிக்குரிய வாய்ப்பை தேவன் வைக்கல, பரலோக வாய்ப்பை வச்சிருக்கிறார். நல்லா கவனிங்க. பரலோக வாய்ப்பை ஒருத்தருக்கு வைக்கணும்னா அது வெறும் சரீர கிரியைகளின் அடிப்படையில் நியமிச்சா அது தப்பாக போயிடும். அதனால தான் தேவன் என்ன பண்ணுறாருன்னா ஒருத்தருக்கு பரலோக வாய்ப்பை கொடுக்கணும்னா அதுக்கு முக்கியமான தகுதி அவங்க இருதய சிந்தை. யாருமே பார்க்காத அந்த இருதய சிந்தையில் அவங்க பரிசுத்தம் ஆகணும், அவங்க உண்மையாக இருக்கணும், அவங்க எனக்கு பிரியமாக மாறணும். அது யாருக்குமே பார்க்கல. ஏன்னா பொதுவாகவே மனிதருடைய சுபாவம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கணும் இல்லைங்களா? அது பொதுவாகவே நம்மளுடைய இயல்பு. நம்ம வீட்டில் ரொம்ப சுத்தமான பகுதி எதுவாக இருக்கும்? ஹால். எதுக்கு? 4 பேர் வந்து போகிற இடம். அதனால அது அப்படி தான் இருக்கணும். யாருமே பார்க்காத இடம் எதுவாக இருக்கும்? இல்லை, சுத்தம் இல்லாத பகுதி எதுவாக இருக்கும்? இங்கேயெல்லாம் யார் வர போகிறா, இதையெல்லாம் யார் பார்க்க போகிறா அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம அதிக முக்கியத்துவமே கொடுக்க மாட்டோம். சரிங்களா? இப்போ ஒரு சமயம் நம்ம ஊருக்கு அது தகுந்த மாதிரி சொல்லலாம். வெயிலுக்கு துணியெல்லாம் காய போட்டிருக்கிறோம், வீட்டுக்கு வேற கெஸ்ட்டு வர மாதிரி இருக்குது, வெளியில் துணி காய போட்டிருக்கோம், மழை வர மாதிரி ஆயிடுச்சு, டைம் தாஸ்தியில் அதெல்லாம் மடித்து வைக்கிறதுக்கு. உடனே அதையெல்லாம் எடுத்து என்ன பண்ணுவோம்? சுருட்டி யாரும் பார்க்காத ரூம், பெட்ரூமுக்கு யாரும் வரமாட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம்? அப்படியே அள்ளி கொண்டு போய் பெட்ரூமில் போட்டு கதவை சாத்தி வச்சுருவோம். ஏன்? அங்கே யார் வரப்போகிறா, யார் பார்க்க போகிறா? அப்போ பாருங்கள், பொதுவாகவே மனிதனுடைய சுபாவம் என்னன்னா யாரும் பார்க்காத ஒரு காரியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இப்போ பகலில் நம்ம ஒரு பஜாருக்கோ பஸ் ஸ்டாண்டுக்கோ இல்லை ஒரு மார்க்கெட்டுக்கோ போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய ட்ரெஸ் எப்படி இருக்கும்? இதே நைட்டு ஒரு 8 மணிக்கு போகிறோன்னு வைங்க, அந்த ட்ரெஸ் எப்படி இருக்கும்? ஏன்? நைட்டில் யார் பார்க்க போகிறா? பார்த்தீங்களா? பொதுவாகவே மனிதருடைய சுபாவம் என்னன்னா யாரும் பார்க்கலன்னா ஒரு வாழ்க்கையும், யாரும் பார்க்குறாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளுகிறது பொதுவாகவே மனுஷர்களுடைய ஒரு இயல்பாக இருக்குது. ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒருத்தர் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகணும்னா அதுக்கு ஒரு விசேஷித்த தகுதி தேவைப்படுது. நீங்கள் வீட்டில் எப்படி வேணாலும் அது உங்களுடைய நிலைமை. மார்க்கெட்டை நீங்கள் போகும்போது அது சாதாரணம், அதுக்கு நான் சொல்ல வரல. சரிங்களா? நீங்கள் நல்லா எப்பவும் போல் ஒரே மாதிரி போங்க, இல்லை எப்போவுமே சுத்தமாக வைங்க, அது அவங்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்து. ஆனால் பரலோகத்துக்கு இப்படியும் அப்படியும் இருந்துக்கிட்டு என் சிந்தனைகளை தாறுமாற நான் வச்சுக்கிட்டு உலகம் போகிற போக்கில் என் சிந்தனைகளை வச்சுக்கிட்டு நான் சபைக்கு வந்து போய்கிட்டு நான் பரலோகம் போயிடுவேன்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா ஒரு சமயம் சகோதர சகோதரிகள் எல்லாரும் நமக்கு சாட்சி கொடுத்து இந்த சகோதரனை போல பரலோக வாய்ப்புக்கு போகிற தகுதி யாருக்குமே இல்லை, இந்த சகோதரியை போல பரலோக வாய்ப்பு போகிறதுக்கு யாருக்கும் தகுதியே இல்லைன்னு அவங்க சொல்லிட்டாலும் நம்மளுடைய இருதய சிந்தையில் ஒரு விசேஷித்த தகுதி இல்லை அப்படின்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பரலோக வாய்ப்புக்கு போக முடியாது. ஏன்னா அது இருதய சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய பிரசங்கத்தை அதிகமாக கவனிச்சிங்கன்னா அவர் அதிகமாக எதை மையப்படுத்தி சொல்லியிருப்பார் தெரியுங்களா? இருதயத்தை மையப்படுத்தி தான் சொல்லியிருப்பார். ஒரு சில வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். மலை பிரசங்கம் ஆரம்பிச்சிட்டாரு பாருங்க. மத்தேயு 5:3. ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. முதல் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது அப்படிங்கிறத இங்க தான் ஆரம்பிக்கிறார். அப்ப பரலோக ராஜ்யம் ஒருத்தருக்கு, உனக்கு பரலோக ராஜ்யப்பா கேரண்டி, உனக்கு அந்த வேலை கிடைச்சிருச்சு கேரண்டி அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அது மாதிரி உனக்கு பரலோக ராஜ்யம் கேரண்டி அப்படின்னா முதலாவது அவங்களுக்குள்ள இருக்க வேண்டியது ஆவியில் எளிமை. அப்ப ஆவிங்கும் போது நமக்கு தெரியும் வார்த்தை, சிந்தை, அடுத்து இன்னொன்று என்னங்க, சுவாசம். இதுதான் ஆவி அப்படிங்கிறதுனுடைய 3 அர்த்தம். அப்போ இங்கே ஆவிங்கிறது எதை குறிக்கும்னா சிந்தை. சிந்தையில் தாழ்மை இருக்கணும். யாரையும் பார்த்த உடனே பிரதர், பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னு வெளியில் நம்ம போடுற தாழ்மை இருக்கு இல்லைங்களா? இதில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது உண்மையிலேயே சிந்தையில் இருக்குதா? ஒரு சில பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமை பிடிச்சவங்கமாக இருப்பாங்க, ஆனால் பேசினாலோ தனிப்பட்ட அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப தாழ்மை உள்ளவங்களாக இருப்பாங்க. ஆனால் ஒரு சில பார்த்தீங்கன்னா ரொம்ப தாழ்மை உள்ளவங்கமாக இருப்பாங்க, ஆனால் பேச பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருமையாக உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ எதுக்கு இங்கே தேவன் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா சிந்தனையில் உண்மையில் நாம் தாழ்மையாக இருக்க ஆசைப்படுகிறோமா? முதலாவது எல்லாரும் என்னை பெருமை பிடிச்சவன்னு சொல்லிடுவாங்க, அதனால பார்க்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். சரிங்களா? இது ஒரு வாழ்க்கை இருக்குது. யார் என்ன நினச்சாங்கன்னா என் இருதயம் தேவன் பார்க்குறார், அதில் அந்த தாழ்மை இருக்குல்ல, அது போதும். இந்த 2 விஷயம் இருக்கு இல்லைங்களா? இப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே,
நம்மளை யோசிச்சு பார்ப்போம். ஆவியில் எளிமை நமக்குள்ள முழுசா சொல்ல வரல, உருவாகிக்கிட்டு இருக்குதுன்னா, அந்த ஒரு விருப்பம் நமக்கு இருக்குன்னா பரலோக ராஜ்யம் நமக்கு சொந்தம். அடுத்து மத்தேயு 5:8, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஏன் இருதயத்தில் சுத்தம்னு சொன்னாரு? அது வரைக்கும் இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ள போகணும்னா முதலாவது போன உடனே அவங்க ஃபர்ஸ்ட் செய்யற விஷயம் என்ன தெரியுங்களா? காலை கழுவணும். முன்னாடி இருக்கிற தண்ணி தொட்டியில காலை கழுவணும், சரிங்களா? கையை கழுவணும். இது அவங்க முதலாவது செய்ய வேண்டிய சுத்தம். அடுத்து ட்ரெஸ்ஸு ரொம்ப சுத்தமாக இருக்கணும். இன்றைக்கும் கூட நம்ம இஸ்லாமிய சகோதரர்களை எல்லாம் நம்ம பார்க்கலாம். அவங்க அந்த பள்ளிவாசலுக்குள்ளே போகும்போது முதலாவது அவங்க சரீரத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு தான் அவங்க உள்ளே போவாங்க. அவங்க ஃபேண்டெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக தைச்சிட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, மடித்து விட்டுட்டு போவாங்க. ஏன் சொல்லுங்கள்? அந்த ஃபேண்டோட நுனி கீழே தரையில் பட்டு அழுக்காயிடுச்சுன்னா அந்த அழுக்கோட கூட நம்ம போய் என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தொழுகைக்கு போயிடக்கூடாது. இது இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. கொஞ்சம் கூட அழுக்கு என்ன ஆகிடக்கூடாதுன்னா உடம்புல இருந்துடக்கூடாது, அவ்வளவு சுத்தம் பார்ப்பாங்க. அதான் இங்கே இயேசுகிற சொல்கிறாரு, இதெல்லாம் முக்கியம் இல்லைப்பா, ஆனால் சுத்தமாக இருக்கணும், சரிங்களா? இதெல்லாம் பெரிய முக்கியம் இல்லை, உன் இருதயத்தில் நீ என்னவா இருக்கணும்? சுத்தமாக இருக்கணும். அப்போ நீ என்ன தெரியுமா பண்ணிடலாம்? தேவனையே நீ பார்க்கலாம். ஒரு நாள் வரப்போகுது, நீ மரிக்க போற. ஒருவராய் சாகாமை உள்ளவர் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவர், காணக்கூடாதவரை நீ பார்க்கலாம். அதுக்கு முக்கியமாக நீ செய்ய வேண்டிய ஒரு விஷயம், இருதயத்தின் மேலே கவனம். உன் இருதயத்தில் கரை வராமல் சுத்தமாக பார்த்துக்க. இதுதான் இயேசு கிறிஸ்து சொல்கிற அடுத்த ஒரு காரியம். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம், யாரெல்லாம் தேவனை தரிசிக்கலாம்னு சொல்லிட்டு யார் போக முடியாது அப்படிங்கிறதுக்கு சொல்கிறார் பாருங்க. மத்தேயு 5:20, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20வது வசனம். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தெளிவா சொல்லிட்டாரு. யாரு பரலோகம் போவா, யாரு பரலோகம் போக முடியாது. அப்ப யார் பரலோகம் போவா? தேவனை தரிசிக்கிற யார், அதாவது இருதயத்தில் சுத்தம் இருந்தா அவங்க பரலோகம் போகலாம், தேவனை தரிசிக்கலாம். ஆவியில எளிமை இருந்துச்சுன்னா அவங்க பரலோகம் போகலாம். ஆனா யார் போக முடியாதுன்னா, இந்த பாத்துக்க இந்த வேத பாரகர் பரிசேயர், இவங்களுடைய நீதின்னு ஒன்று இருக்கு. இவங்க ஒரு நீதி உள்ள வாழ்க்கை தான் வாழ்றாங்க, நீதிமான்கள் தான். ஆனா இவங்களை விட ஒரு நீதி உள்ள வாழ்க்கை உங்களுக்குள்ள வரல அப்படின்னா நீங்க என்ன பண்ண முடியாது? பரலோகம் போக முடியாது. அப்ப இவங்க என்ன நீதி உள்ள வாழ்க்கை வாழ்ந்தாங்க? அதை விட மேலான வாழ்க்கை என்ன வாழணும் அப்படிங்கிற கேள்வி கேட்டோம்னா தான் அவங்க என்ன வாழ்ந்தாங்க, அவங்களுடைய நீதி என்ன அப்படிங்கும்போது தான் வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவங்க எதை நீதியாக வச்சுருந்தாங்க, அதை விட நம்ம நீதி உள்ளவர்களாக மாறணும். அப்போ அவங்க என்ன நீதியை வச்சுருந்தாங்க? மத்தேயு 23ஆம் அதிகாரம் 1 நம்ம பார்க்கலாம். இதுதான் பரிசேயர் சதுசேயருடைய நீதி. என்ன நீதி வாசிங்க. பின்பு இயேசு ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் நோக்கி, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். முதல்ல அவங்களுடைய நீதி என்னன்னா அதிகாரம், பொறுப்புல இருந்தாங்க. என்ன பொறுப்பு? வேதபாரகர் பரிசேயர்ங்கிற ஒரு பொறுப்புல இருந்தாங்க. அவங்க தேவனுடைய வார்த்தையை மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு பொறுப்புல இருந்தாங்க. இது என்னது? நீதி, நல்ல விஷயம், சரிங்களா? ஆனா இங்க சொல்றாரு, இதை விட ஒரு ஸ்டெப்பு நீ மேல போகணும். அந்த பொறுப்புல இருக்கிறது முக்கியம் இல்லை, அதை விட அடுத்த ஸ்டெப்புக்கு நீ போகணும். அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள். அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள், சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். அடுத்து அவங்க கிட்ட இருந்த நீதி என்னன்னா, அருமையா பிரசங்கம் பண்ணுவாங்க, சூப்பரா பிரசங்கம் பண்ணுவாங்க. எந்த அளவுக்கு அருமையா சூப்பரா பிரசங்கம் பண்ணுவாங்க? இயேசு கிறிஸ்துவை கேட்டு என்ன பண்ணுங்க, கீழ்ப்படிங்கன்னு சொல்ற அளவுக்கு பேசுவாங்க. ஏன்னா இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய். அவங்க சொல்றதையெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லல பாருங்க. அவங்க சொல்றதை கேட்டு அது மாதிரி நடங்கன்னு சொல்றாரு. அப்ப எந்த அளவுக்கு அந்த பிரசங்கம் இருக்கும்? உண்மையிலே ரொம்ப அருமையாக பிரசங்கம் பண்ணக்கூடியது பரிசேயர் சதுசேயருடைய நீதியா இருந்துச்சு. பொறுப்புல இருந்தாங்க, நல்ல பிரசங்கிக்கக்கூடிய தாளந்து பெற்றவங்களா இருந்தாங்க. 5வது வசனம் வாசிங்க. தங்கள் கிரியைகளை எல்லாம் மனுஷர் காண வேண்டும் என்று செய்கிறார்கள். தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திரங்களின் தொங்கல்களை பெரிதாக்கி. ட்ரெஸ்ஸை பார்த்தாலே பிரைஸ் தி லார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த ட்ரெஸ் எப்படி இருந்துச்சு?
ரொம்ப மதிப்பும் மரியாதைக்கும் உரிய ஒரு ட்ரெஸ்ஸு போடக்கூடியவங்களா இருந்தாங்க. இது அவங்களுடைய நீதி. ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி போடுறது தப்பானா கிடையாது. ஏன்னா தேவனே சொல்லியிருந்தார் நியாயப்பிரமாணத்தில் அந்த மாதிரி ட்ரெஸ்ஸு போடணும்னு. நீங்கள் அவங்களுடைய ட்ரெஸ்ஸை பற்றி யாத்திராகமம் 28 அதிகாரம் 29 அதிகாரம் 2 அதிகாரத்துலையும் அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. விசேஷமாக ஒரு வசனம் பாருங்கள், யாத்திராகமம் 29-29. ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்கள் அவனுக்கு பின் அவனுடைய குமாரரை சேரும். அவர்கள் அவைகளை உடுத்தி கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு பிரதிஷ்டையாக்கப்படுவார்கள். பாத்தீங்களா, அந்த ட்ரெஸ் வந்து தலைமுறையா கொண்டு போய்கிட்டே இருக்கணும். அந்த ட்ரெஸ் இப்படிப்பட்டதா இருக்கணும், தொங்கல்கள் இப்படிப்பட்டதா இருக்கணும், எல்லாமே தேவன் சொன்னதுதான். இப்போ இது வந்து என்னது, நீதி. ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்க வந்துட முடியாது. அப்போ அவங்களுடைய ட்ரெஸ்ஸும் ஒரு நீதி தான். சரிங்களா? அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அவங்களுடைய நீதிகளாக இருக்கும்போது நிறையா இருக்குது. நீங்கள் அதை பின்னாடி நீங்கள் ஏற்கனவே வாட்சதாக தான் இருக்கும், மறுபடியும் வேணால் நம்ம வாட்சிக்கலாம். சரிங்களா? இதுதான் பரிசேயர் சதுசேயருடைய நீதி. அப்போ இன்னைக்கு ஒரு சகோதரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம எதன் அடிப்படையில் அவரை வந்து நம்ம வந்து மதிக்கக்கூடியவங்களா, அதாவது இவர் வந்து சபை வாய்ப்புக்கு தகுதியான சகோதரன் அப்படின்னு எதை அடிப்படையில் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் தேவனுடைய வார்த்தையை நல்ல முறையில் பேசக்கூடியவரா, ஒரு நல்ல பொறுப்பில் இருக்கக்கூடியவரா. இன்னும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 கூட வாச்சிருங்க, 23:15 நான் வாச்சிடுறேன். மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஒருவனை உங்கள் மார்க்கத்தான் ஆக்கும்படி சமுத்திரத்தையும் பூமியையும் சுற்றித் திரிகிறீர்கள். அவன் உங்கள் மார்க்கத்தான் ஆனபோது அவனை உங்களிலும் இரட்டிப்பாய் நரகத்தின் மகனாக்குகிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தங்க? அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஃபாலோ அப் எடுக்கிறது. சரிங்களா? எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து எங்கே வச்சிடுறது? இங்கே கொண்டு வந்து வச்சுட்டு அவங்கள ரெட்டிப்பாக என்ன பண்ணிடுறது? நீங்கள் தான் பிரதர் அது அப்படின்றாதீங்க. சரிங்களா? நம்ம சத்தியத்தால் வளர்கிறதுக்கு தான் கொண்டு வந்த பின்னாடி நீங்கள் தேவ பிள்ளைகளாக இருக்கிறதும் ரெட்டிப்பாய் நரகத்தின் மகனாகிறதும் யாருடைய கையில் தான் இருக்குது? அது உங்கள் கைகளில் தான் இருக்குது. ஏன்னா நான் அதுக்கு எந்த ஜவாப்தாரியும் இல்லை. சரிங்களா? அது அவங்களுக்காக நான் இதை சொல்ல வரேன். அப்போ எதன் அடிப்படையில் ஒருத்தரை நாம் தீர்ப்பிடக்கூடாது? இவங்க நல்ல சகோதரர், இவங்க ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நல்ல வளர்ந்த ஒரு சகோதரி, வளர்ந்த ஒரு சகோதரன், எதன் அடிப்படையில் நம்ம தீர்மானிச்சிடக்கூடாதுன்னா, பொறுப்புகளின் அடிப்படையிலையோ, அவங்க பிரசங்கம் பண்ணக்கூடிய தாழ்ந்துகளின் அடிப்படையிலையோ, அவங்க செய்யக்கூடிய ஊழியத்தின் அடிப்படையிலையோ தீர்மானிச்சிடாதீங்க. எது வரைக்கும் அந்த தீர்மானம் இருந்துச்சு? இயேசு கிறிஸ்து வர்ற வரைக்கும் அது ஓகே. ஒரு ஆசாரியன்னா அவர் இப்படியெல்லாம் பலி செலுத்தி இப்படியெல்லாம் ட்ரெஸ் போட்டிருந்தாலே போதும். ஆனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் பரலோக ராஜ்யத்துக்குரிய வாசல் திறக்கப்பட்ட பின்னாடியே இதன் அடிப்படையில் அவர் என்ன பண்ணுறதில்லைன்னா ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறதில்ல. அதனால தான் சொல்லிட்டாரு, இது நீதி தான், தப்பு இல்லை. அதுக்காக நல்ல பிரசங்கம் பண்ணுறதோ, நல்ல ஊழியங்கள் செய்கிறதோ, பொறுப்பில் இருக்கிறதோ தவறு கிடையாது. ஆனால் இதுக்கு மேலே இன்னொன்று இருக்குது. அது எது அப்படின்னு சொல்லும்போது தான் வசனம் வாசிங்க. அதுலேயே 23-25 மத்தேயு 23 அதிகாரம் 25. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. அடுத்த வசனம். குருடனான பரிசேயனே, போஜனபான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. இதுதான் அங்க நடந்துட்ட காரியம். வெளிப்பிரகாரமா எல்லா விஷயத்திலையும் அவங்க ரொம்ப சரியா கவனிச்சு செஞ்சுட்டாங்க. ஒரு சமயம் காலையில் எந்திரிச்சு அந்த வேதபாரகன் அந்த ட்ரெஸ்ஸை எடுத்து போடும்போது பார்த்துருப்பாரு, சைடில் அவங்க மிஸ்ஸஸ் துவைச்சதில் ஏதோ கொஞ்சம் அழுக்கு ஓட்டி இருந்தோம். என்ன துவைச்சிருக்க பாரு, இப்படி இருக்கு, இதை போட்டுக்கிட்டு நான் எப்படி வந்து தேவாலயத்தில் போயிட்டு வேலைகள் செய்கிறது? கலட்டி தூக்கி மூஞ்சிலே அடிச்சுட்டு முடிஞ்சா ஓங்கி ஒரு அறையும் கூட கொடுத்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கா? இல்லைங்க. அதாவது என்னன்னா, எதுக்கு சொல்ல வரேன்னா, அவ்வளோ ஒரு கோபக்காரரா, முன்கோபக்காரரா, ஒரு பெருமை பிடிச்சவரா, அது தப்பு கிடையாது. தூக்கி போட்டுட்டு வேற ஒரு ட்ரெஸ் எடுத்து தூக்கி போட்டுட்டு வந்தாருன்னா அவர் நல்லவர். அப்போ ஏன்னா அவர் எந்த இதையும் என்ன பண்ணல, வெளிப்பிரகாரமா பார்க்கும்போது ரொம்ப சுத்தமாக இருக்கா. ஆனால் அவருக்குள்ள என்ன சுயநலத்தையோ பெருமையவோ இந்த மாதிரி முன்கோபத்தையோ அவர் விடலை. அது பிரச்சனையே இல்லை அப்போ. ஆனால் இப்போ சொல்ல வராரு, இதையெல்லாம் நீ நல்லா தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிற, ஆனால் நீ என்ன பண்ணுற, வெளிப்புறத்தை ரொம்ப சுத்தமாக்குற. உங்கள் வீட்டில் இருக்கிற பானைகளை வெளியே நல்லா சுத்தமாக்குறீங்கன்னா போதுமா? உள்ளே நல்லா சுத்தமாக்குறீங்கல்ல, அது மாதிரி என்ன பண்ணணும், உங்களுடைய உள்ளான நிலையை நீங்கள் சுத்தம் பண்ணலைன்னா இதுதான் நீதி. அவங்க சாதாரண வாழ்க்கை, அதாவது இந்த மாதிரி பிரசங்கம் ஊழியங்கள் இதெல்லாம் வந்து நீதி. ஆனால் இந்த நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால்
நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க. தெளிவாக சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம பரலோகம் போவோம்னு நம்ம நம்பிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அது நம்மளை நாமளே ஏமாற்றக்கூடிய ஒரு காரியமாக ஆயிரும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவங்க உள்ளம் எப்படி இருந்துருச்சு? 28 வாசிங்க. அதுலேயே மத்தேயு 23:28. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள். போதுங்க. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள். அப்போ உங்களுக்கு மைண்டில் என்ன வந்துடணும்? நான் வீட்டில் ஹாலில் மட்டும் சுத்தமாக வச்சுக்க ஆசைப்படுறேன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்க்குறதுக்கு எங்கள் வீடு ரொம்ப நீட்டாக இருக்குன்னு வர்றவங்க சொல்லணும், இல்லைங்களா? அதானே அதனுடைய அர்த்தம். அதே மாதிரி நான் சபைக்கு கூடுகைக்கு வந்தேன்னா என்ன எல்லாரும் ஒரு நல்ல பக்தி உள்ள சகோதரன், ஆவிக்குரிய வளர்ச்சி உள்ள சகோதரின்னு என்ன சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வெளிவேடம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நம்மிடத்துல காணப்படுதா? அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள். அடுத்து தேவன் மாத்திரம் பார்க்கக்கூடிய அந்த விஷயம், யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம், இருதய சிந்தையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை அங்க சொல்றாரு. கீழே அடுத்த மீதி பகுதி வாசிங்க. உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். சபைக்கு வந்துட்டு உட்காந்துருக்கோம். நம்முடைய சிந்தை இன்னைக்கு இப்போ எங்கே இருக்கு? முடிச்ச உடனே அந்த வேலை இந்த வேலையெல்லாம் பார்த்து அதெல்லாம் முடிச்சுட்டு தலை பார்த்தீங்கன்னா இப்படி ஆட்டிகிட்டு இருக்கோம். ஆமாம் சப்ஜெக்ட், ஆமாம் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த சிந்தை பார்த்தீங்கன்னா, நான் உங்களை சொல்லலை, என்ன சொல்கிறேன், சரிங்களா? எங்கெங்கேயோ போயிட்டு வரும். ஒரு சமயம் காலையில் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும், அது வந்து மைண்டில் நல்லா ஏறிட்டு இருக்கும். என்ன சத்தியங்கள் கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அது வந்து என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், நம்மளை முன்னாடி வந்து பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வராதுன்னு சொல்லலை, வரும். முதலாவது நம்ம அதை என்ன பண்ணணும்? ஒத்துக்கணுங்க. ஆமாம் எனக்கும் வரும். என்ன தெரியுங்களா, நிறைய நேரங்களில் நம்முடைய தப்பு இந்த ஒத்துக்காமல் நம்ம இருக்கிறதே நிறைய நேரங்களில் நம்ம திருந்த முடியாமல் போகுதுங்க. ஒத்துக்கணும். ஆமாம் என் இருதயம் ரொம்ப மோசமாக தான் ஆகுது, நிறைய நேரங்களில் தேவையில்லாத சிந்தனைகள் வந்துடுது, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கவே என் சிந்தை எங்கெங்கேயோ போயிடுது, பைபிள் வாசிக்கிட்டு இருக்கும்போதே சிந்தை எங்கெங்கேயோ போயிடுது, ஒத்துட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போதே தப்பாக சிந்தனைகள் வந்துட்டு போகுது. முதலாவது ஒத்துக்கணும் நம்ம. ஆனால் அதான் ஆரம்பத்திலே சொன்னேன் தெரியுங்களா, இருதய சிந்தை எனக்குள்ளே இப்படி தப்பாக யோசிக்குதுங்கிறதே இன்னைக்கு நிறைய பேர் அதை கவனிக்கிறதே இல்லை. அதை கவனிக்கணும். ஃபஸ்ட்டு விடுதலை வரணும்னா முதலாவது நம்ம கவனிக்கணும், அதை அடுத்து ஒத்துக்கணும். ஆனால் இந்த பரிசேயர் சதுக்கிட்ட என்ன தெரியுங்களா பிரச்சனையாச்சு? இயேசு கிறிஸ்து சொல்லிட்டார், பாருங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணுறீங்க, நல்லா ஜெபம் பண்ணுறீங்க, நல்லா ஊழியம் செய்கிறீங்க, பத்தாது, இதெல்லாம் போதாது. பாத்திரத்தை சுத்தம் பண்ணுறல்ல, வெளியே மட்டுமா சுத்தம் பண்ணுற, உள்ளே சுத்தம் பண்ணுறல்ல, எத்தனை பேரை அடக்கம் பண்ணுறதுக்கு போய் அடக்க ஆராதனை போய் சப்ஜெக்ட் கொடுத்து அடக்கம் பண்ணியிருப்பேன். அந்த பணத்தை பாரு, உள்ளே எப்படி இருக்கு, அழுகி போயிருக்கு, வெளியே நல்லா கல்லறை கட்டி நல்லா ஒயிட் வாஷ் பண்ணி சூப்பராக வச்சுருக்கல்ல. இதையெல்லாம் சொல்லும்போது அவங்களுக்கு என்ன வந்திருக்கணும்? ஆமாம் ஜீசஸ், இவ்வளவு நாள் நீங்கள் சொன்ன மாதிரி வெளிப்பிரகாரமான காரியங்களுக்கே நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்துட்டோம், நீங்கள் சொல்லும்போது தான் புரியுது தப்பு தான். நான் என்னதான் உட்காந்து ஜெபம் பண்ணி போனாலும், என்னதான் ஊழியம் செஞ்சாலும் என் சிந்தை உண்மையிலேயே தப்பாக தான் இருக்குது. எனக்கு இப்போ அதை உணர்த்திட்டீங்க, புரிஞ்சிருச்சு, என்னை மன்னிச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு அவங்க திருப்பி கேட்டிருந்தா அவங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் அவங்க என்ன தெரியுங்களா நாங்கள் இதை கேட்ட உடனே, இப்போ நீங்கள் வாசிங்க லூக்கா 11ஆம் அதிகாரம், இதே சம்பவம் தான். லூக்கா அதை பதிவு பண்ணியிருக்கிறாரு. லூக்கா 11:37 வாசிங்க. அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் பரிசேயன் ஒருவன் தன்னுடனே கூட அவர் பகல் போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போய் பந்தி இருந்தார். அப்படியே வாசிட்டாங்க. அவர் போஜனம் பண்ணுகிறதற்கு முன் கை கழுவாமல் இருந்ததை பரிசேயன் கண்டு ஆச்சரியப்பட்டான். கர்த்தர் அவனை நோக்கி, பரிசேயராகிய நீங்கள் போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உங்கள் உள்ளமோ கொள்ளையினாலும் பொல்லாப்பினாலும் நிறைந்திருக்கிறது. மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? உங்களுக்கு உண்டானவைகளில் பிச்சை கொடுங்கள், அப்பொழுது சகலமும் உங்களுக்கு சுத்தமாயிருக்கும். பாருங்க, மதிகேடரே, வெளிப்புறத்தை உண்டாக்கினவர் உட்புறத்தையும் உண்டாக்கவில்லையோ? அப்போ வெளியில் இருக்கிறதே போதும்னு விட்டுருக்கலாமே, எதுக்கு உள்ள ஒன்று வச்சு ஒரு சிந்தையை ஒன்று வச்சு ஏன் இதை தேவன் செஞ்சார்?
இல்லைங்களா? அது பின்னாடி நம்ம பார்ப்போம் ஏன் தேவன் இப்படி பண்ணியிருக்கிறாருன்னு. இப்போ பாருங்கள், இதை தான் சொல்கிறார், அங்கே பார்த்ததே தான் இங்கேயும் பார்க்குறோம். இப்படியெல்லாம் சொல்லி என்ன பண்ணுறாருன்னா கீழே எல்லாம் நிறைய அதே வசனங்கள் தான் வாசிட்டே வருவோம். இப்போ நீங்கள் 45 வாசிங்க. லூக்கா 11:45. அப்பொழுது நியாயசாஸ்திரிகளில் ஒருவன் அவரை நோக்கி, என்ன பண்ணியிருக்கணும்? ஐயரே, நீங்கள் சொல்கிறது உண்மைதான், வெளியே நாங்கள் ரொம்ப சுத்தமாக கவனமாக தான் இருக்கிறோம், உள்ளான சிந்தனைக்கு நாங்கள் இடம் கொடுக்கல, அது மேலே நாங்கள் கவனம் வைக்கணும்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? அப்பொழுது நியாயசாஸ்திரிகளில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, நீர் இப்படி சொல்லுகிறதினால் எங்களையும் நிந்திக்கிறீரே என்றார். பார்த்தீங்களா? இதை சொன்னால் என்ன பண்ணியிருக்கணும் அவங்க? ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி எங்களுடைய இருதய சிந்தை தப்பாக தான் போகுது, வெளியாக தான் நாங்கள் அப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா அவங்க ஒரு சரியான வழிக்குள்ளே வந்திருப்பாங்க. ஆனால் இவர் என்ன சொல்கிறார்? எங்களை திட்டுறீங்க, எங்களையும் சேர்த்து அவங்களோட சாதாரண ஜனங்கள் மாதிரி நினச்சி எங்களையும் திட்டுறீங்க, நாங்கள் என்ன அவங்களும் நாங்களும் ஒன்றா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க? எங்களை நிந்திக்கிறீரே அப்படிங்கிறாரு. அதற்கு அவர், நியாயசாஸ்திரிகளே, உங்களுக்கு ஐயோ, சுமக்க அரிதான சுமைகளை மனுஷர் மேல் சுமத்துகிறீர்கள், நீங்களோ உங்கள் விரல்களினால் ஒன்றினாலும் அதை சுமைகளை தொடவும் மாட்டீர்கள். நல்லா பேசுறீங்க, ஆனா நீங்க அது மாதிரி நடக்கிறது இல்லையே. இப்ப நான் உங்ககிட்ட இருதய சிந்தை ரொம்ப முக்கியம், அதை தான் தேவன் கவனிக்கிறாருன்னு பேசிட்டு நான் அதுக்கான எந்த விதமான முயற்சியும் கொடுக்கலன்னு வைங்க, இதை தான் தேவன் என்ன சொல்லுவாரு? அவங்களுக்கு மட்டும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் ரொம்ப இதாக பேசிவிட்டு நீ என்ன பண்ற? அதை மைண்ட்லேயே வைக்கிறது இல்லை. இதைத்தான் அங்கே சொல்ல வர்றாரு. நீ பேசுகிற, ஆனால் நீ பேசுகிற மாதிரி கொஞ்சம் கூட நடக்கிறது இல்லையாப்பா. நல்லா ஜெபம் பண்ணணும்னு பேசுகிற, ஆனால் நீ ஜெபமே பண்ணுறதில்ல. நல்லா பைபிள் படிக்கணும்னு சொல்கிற, ஆனால் நீ பைபிளே படிக்கிறதில்ல. கேட்குறவங்க நல்லா ஐயோ நல்லா இருந்துச்சு சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி பேசுகிற, ஆனால் உன் வாழ்க்கையில் அதை நீ கொண்டு வரலையே. இதுதான் அங்கே அதனுடைய அர்த்தம். அதான் அங்கே சொல்ல வர்றார். சொல்ல வந்துட்டு இப்படியெல்லாம் சொன்னால் என்ன வருங்க? பொதுவாக கோபம் வருமா வராதா? இதான் அவங்களுக்கும் வந்துச்சு. 53 வாசிங்க. லூக்கா 12:11-53. இவைகளை அவர்களுக்கு அவர் சொல்லுகையில் வேதபாரகரும் பரிசேயரும் அவர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு அவர் வாய்மொழியில் ஏதாகிலும் பிழை கண்டுபிடிக்க வேண்டும் என்று உபாயம் பண்ணி அவரை மிகவும் நெருக்கவும் அடுத்து அநேக காரியங்களை குறித்து பேசும்படி அவரை ஏவவும் தொடங்கினார்கள். நல்லா கவனிங்க. எந்த அளவுக்கு இந்த சத்தியம் உங்க மனசுக்குள்ள போகுதுன்னு எனக்கு தெரியல, ஆனா போச்சுன்னா நான் பாக்கியவான்கள். இப்படி கேட்ட உடனே இவங்க என்ன ஆயிருக்கணும்? ஐயோ எனக்குள்ள தப்பு வந்துடுச்சே, நான் என் இருதய சிந்தனையில இன்னும் குறைவோட இருக்கனேங்கிற அந்த ஒரு பாரம், கவலை, துக்கம் வந்திருந்தா சரியாயிருக்கும். ஆனா இவங்களுக்கு என்ன மைண்டுக்குள்ள வந்துடுச்சுன்னா, இவர் என்னையே பேசுறாரு, எங்களை குறிச்சே நிந்திக்கிறீரு அப்படிங்கிற எண்ணம் வந்துச்சு. உண்மைதான், அவங்கள குறித்து தான் அவர் நிந்திச்சாரு. எதுக்கு அதை சொன்னாரு? அவங்க மனம் திரும்பணும், அதை விட ஒரு நீதி உள்ள வாழ்க்கைக்கு அவங்க கடந்து வரணும்னு சொன்னாரு. அவங்க அதோட ஸ்டாப் பண்ணிட்டு என்ன தெரியுங்களா பண்ணிட்டாரு? எங்களை இப்படி நீ பேசுறியா, இரு, உங்ககிட்ட ஏதாவது ஒரு தப்பு கிடைக்காதான்னு நான் பார்க்குறேன். ஒரு தப்பு கிடைச்சிச்சுன்னா அதை வச்சு உன்னை என்ன பண்ணுறேன்? இவைகளை அவர்களுக்கு அவர் சொல்லுகையில் வேதபாரகரும் பரிசேயரும் அவர் மேல் குற்றம் சாட்டும் பொருட்டு நீ யோக்கியமா அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டும் பொருட்டு அவர் வாய்மொழியில் ஏதாகிலும் பிழை கண்டுபிடிக்க வேண்டிய ஏதாவது ஒரு வார்த்தை அப்படி இப்படின்னு கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லி பாருங்க. இவங்க திருந்துறதுக்காக அவர் பேச, அவர்கிட்ட ஏதாவது ஒரு பிழை கிடைச்சிடாதான்னு என்ன பண்றாங்களாம்? கண்டுபிடிக்க வேண்டும் என்று உபாயம் பண்றாங்களாம். உபாயம் பண்ணினா என்னங்க? தந்திரமா யோசிக்கிறாங்களாம். எப்படியாவது இதை என்ன பண்ணணும்? இவரை முடிச்சு கட்டணும். இனி இந்த மாதிரி ஒரு பேசுகிற ஆளை நம்ம இஸ்ரேல் தேசத்தில் நம்ம மத்தியில் வச்சிடவே கூடாது. நம்ம படித்து பட்டம் வாங்கி வேதபாரகர் பரிசேயர்னு சொல்லி எவ்வளோ நிலைமைக்கு வந்திருக்கோம். சாதாரண ஒரு ஆள் இந்த மாதிரியெல்லாம் பேசுனா ஜனங்கள் நாளைக்கு நம்மளை எப்படி மதிப்பாங்க? அதனால இவரை என்ன பண்ணணும்னா முடிச்சு கட்டிடணும். அப்போ நம்மளை கண்டிக்கிற மாதிரி, நம்மளுடைய தவறுகளை சுட்டி காட்டுற மாதிரி சத்தியங்கள் வந்துச்சுன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அது தேவன் நம்மளுக்கு கொடுக்குற ஆசீர்வாதம். தேவன் நம்மளை ரொம்ப நேசிக்கிறதற்கான வெளிப்பாடு அது. அப்போ என்ன பண்ணணும்? அதை ரொம்ப தாழ்மையோடு அப்பா ஏற்றுக்கிட்டு எனக்குள்ள ஆமாம் இப்படித்தான் இருக்குன்னு சொல்லி நம்ம சரி செய்ய ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய ஆவிக்குரிய ஜீவியம் ஒரு வறட்சிக்குள்ளே போகும். இல்லை சக சகோதரிகளோடு சேர்ந்தோ அந்த ஒரு தேவனுடைய வார்த்தையை விமர்சிக்கக்கூடியவர்களா, அதில் ஏதாவது பிழை இருக்காதா? முழுங்கி பேசுகிறாரு, இல்லை சிரிச்சு பேசுகிறாரு, பாரு இவருக்கு இன்னும் சப்ஜெக்டே சரியாக கொடுக்க தெரியல,
இப்படி ஏதாவது பிழை கண்டுபிடிக்கிறதுக்கான காரியங்களுக்குள்ள நம்ம போயிட்டு தேவன் நமக்கு சொல்ல வந்த வார்த்தையை நம்ம விட்டுட்டோம்னு வைங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம தான் ஆசீர்வாதத்தை இழந்து போவோமே ஒழிய வேற யாரும் அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போக மாட்டாங்க. இதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எகிப்தியர் சபைக்குள்ள இருப்பாங்களாம். இஸ்ரேல் ஜனங்கள் இப்பதான் பார்த்தோம். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துலேருந்து கானான் தேசம் போகும்போது இஸ்ரேல் ஜனங்கள் மட்டும் என்ன போகலை. யாரெல்லாம் கூட போனா? எகிப்தியரும் கூட போனாங்க. யார் அந்த எகிப்தியர்னா, ஒன்று கணவனாக இருந்திருப்பார், அந்த இஸ்ரேல் பெண்ணை கல்யாணம் பண்ணின எகிப்திய கணவனாக இருப்பார், இல்லைன்னா இஸ்ரேல் கணவனை மேரேஜ் பண்ண எகிப்திய பெண்ணாக இருப்பாங்க. அதுக்கெல்லாம் வேத ஆதாரங்கள் இருக்குது. இவங்களும் கூட போனாங்க. இவங்க தான் என்ன தெரியுங்களா பண்ணாங்க, அந்த இஸ்ரேல் ஜனங்கள் கானான் தேசம் போக முடியாமல் பண்ணினதே இந்த எகிப்தியர்கள் தான். அங்கே எகிப்தில் என்னெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டோம், ஏன்னா இவங்க ஊர் எகிப்து தானே, அதனால இவங்க என்னன்னா எகிப்தை பற்றியே தான் பேசுகிறான். அங்கே அதை சாப்பிட்டோம் இதை சாப்பிட்டோம், இங்கே பாரு ஒன்றை நம்பி நான் அந்த வனாந்திரத்துக்கு வந்துட்டேன், என்ன இருக்குது பாரு அப்படின்னு சொல்லி என்ன தெரியுங்களா பண்ணாங்க, அவங்கள டென்ஷன் பண்ணாங்க. அதனால இவங்களும் சேர்ந்துக்கிட்டு என்ன தெரியுங்களா பண்ணாங்க, மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக கலகம் பண்ணாங்க. அதே மாதிரி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்ம மத்தியில் சபைக்குள்ள எகிப்திய கணவன் இருப்பார், எகிப்திய மனைவி இருப்பாங்க. இவங்க எப்பவுமே உலக பிரகாரமான ஆலோசனைகளையே தான் பேசுவாங்க, கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கணவன் மனைவி ரெண்டு பேருமே எகிப்தியராக இருந்துட்டா பிரச்சனையே இல்லை. ஆவிக்குரிய கணவன் ஆவிக்குரியவராக இருந்து மனைவி எகிப்தியாக இருந்துட்டா போச்சு, கணவனுடைய ஓட்டத்தை தடை பண்ணிடுவாங்க. அதே மாதிரி மனைவி ஆவிக்குரிய பெண்மணியாக இருந்து கணவன் எகிப்தியனாக இருந்துட்டா போச்சு, அவங்களும் தடுத்துருவாங்க. ரெண்டு பேருமே இஸ்ரேலராக இருந்துட்டா அது மிகப்பெரிய ஆசீர்வாதம். அப்போ நல்லா யோசிக்கணும். உடனே யாரை யோசிக்கணும், எங்கள் வீட்டுக்காரர் இல்லை எங்கள் மனைவி, நான் எகிப்தியனாக இருக்கேனா, என் வாழ்க்கை உலகத்தை மையப்படுத்தி இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தில் இருந்துக்கிட்டு இருக்குதா, எப்போவுமே உலகத்தை அதிகமாக சிந்திச்சு என் கணவனுடைய ஓட்டத்தை தடை பண்ணிக்கிட்டு இருக்கேனா, என் மனைவியோட ஓட்டத்தை நான் தடை பண்ணிக்கிட்டு இருக்கேனா, சிந்திக்கணுங்க. ரொம்ப ஈஸி இல்லைங்க இந்த வாழ்க்கை. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி, இங்கே நம்ம பார்க்குறோம் பிழை கண்டுபிடித்து. இப்போ பாருங்கள், அதான் என்ன நடந்திருக்கும், ஒரு சப்ஜெக்ட் அந்த சகோதரியோ சகோதரனோ கேட்டிருப்பாங்க, அந்த சப்ஜெக்டை ஃபுல்லாக உள்வாங்கியிருப்பாங்க. ஐயோ ஆண்டவரே, நான் இப்படி ஒரு தப்பாக இருக்கிறேன்னு என்னை மாற்றணுமே. இன்றைக்கி வீட்டுக்கு போன உடனே வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூடுமான ஒரு 1 ஹவரை ஒதுக்கி தனியாக கதவை சாத்திட்டு உட்காந்து என்னான்னு பார்த்து சரி பண்ணிடணும். இப்படி இவர் யோசிச்சுக்கிட்டு இருப்பார். எகிப்திய கணவனோ எகிப்திய மனைவியோ எகிப்திய சகோதரன், என்ன பிரதர் அதெல்லாம் பார்த்துக்கலாம், என்ன சிஸ்டர் என்னம்மா அதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ வா ஃபஸ்ட்டு, அந்த தீர்மானத்தை இவங்க என்ன தெரியுங்களா பண்ணிடுவாங்க, முடிச்சு கட்டிடுவாங்க. அப்போ என்ன ஆகிடும், இவங்க அந்த எடுக்கணுங்கிற அந்த தீர்மானத்தோடு வெளியில் போயிருப்பாங்க. போன உடனே பார்த்தீங்களா அந்த சப்ஜெக்டில் அந்த பிழையை பார்த்தீங்களா, அந்த என்னது பாசையினுடைய வியாக்கியானத்தை இப்படி ஏதாவது எதுகை மோனைய இப்படி ஏதாவது ஒன்று சொல்லி இவங்க எடுக்க வேண்டிய அந்த தீர்மானத்தை எடுக்க விடாமல் பண்ணி உபாயம் பண்ணி தந்திரம் பண்ணி என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க வேணும்னு இதை செய்கிறது இல்லைங்க. எல்லாருமே நல்லவங்க தான். நாம் சாத்தான் யார் பலகீனமாக இருக்காங்கன்னு பார்த்து அவங்க மூலமாக என்ன பண்ணிடுவார்னா இதை செஞ்சிருவார். அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாம் எடுக்க வேண்டிய அந்த தீர்மானங்கள் அங்கே எடுக்க முடியாமல் போயிடும். அப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் பழைய நிலைமைக்குள்ளேயே அங்கே போயிடும். அப்போ இதுலேருந்து நம்ம சொல்ல வர விஷயம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அந்த முதலாம் வருகையின் நோக்கமே கொஞ்சம் பேரை தன்னுடைய சகோதர சகோதரிகளாக, தன்னுடைய மனவாட்டியாக, தன்னுடைய உடன் சரீரமாக பரலோகத்துக்கு கொண்டு போகணும். அவர் ஏற்கனவே பரலோகத்தில் இருந்து அவர் வந்ததுனால நல்லா தெரியும் அவருக்கு, அப்பா எதன் அடிப்படையில் பரலோக வாய்ப்பு ஒருத்தருக்கு கொடுக்க போகிறார்னா அவங்க சிந்திக்கிற அந்த சிந்தனையின் அடிப்படையில் தான். அதனால அந்த சிந்தையில் நீங்கள் சரியாகுங்க ஜனங்களே அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்துட்டாரு. இருதயத்தை சுத்தம் பண்ணுங்க, அப்போ எங்கள் அப்பாவை நீங்கள் பார்த்துடலாம், சிந்தனையில் தாழ்மை உள்ளவங்களாக மாறுங்க, பரலோகத்துக்கு வந்துடலாம். இதெல்லாம் அங்கே என்ன பண்ண ஆரம்பிச்சார்னா சொல்ல ஆரம்பித்தார். வெளிப்பிரகாரமாக ஒரு சில ஊழியங்கள் நீங்கள் செஞ்சிட்ருக்கிறீங்க, பிரயோஜனம் இல்லை, இதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை, ஆனால் இது நல்லது, இது நீதி தான். ஆனால் இதை விட இன்னொரு ஸ்டெப் இருக்குது, அது நீங்கள் தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நீங்கள் செய்து கொள்ளக்கூடிய ஊழியம். அநேகரை கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்துகிற ஊழியம் நல்லது, ஆனால் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள வழி நடத்தப்பட்டிருக்கிறீங்களா?
நீங்க கிறிஸ்துவுக்குள்ள உருமாறி இருக்கீங்களா? நீங்க கிறிஸ்துவுக்குள்ள மறுரூபம் ஆகியிருக்கிறீங்களா? உங்களுக்கு நீங்க செய்ய வேண்டிய ஊழியத்தை சரியா செஞ்சிருக்கீங்களா? ஒருவன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் என்ன பிரயோஜனம்? அப்ப இதைத்தான் அங்க சொல்ல வந்துட்டார் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அப்ப ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தருடைய சிந்தையை வெளிப்படுத்தணும் அப்படின்னா, பொதுவாக நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மனிதர்கள் வெளியரங்கமான காரியங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் உண்மையாய் தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய பிள்ளைகள் தேவனை நெருங்க அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஏன் எனக்கு இப்படி ஒரு துக்கமாக இருக்குது, நான் எந்த தப்பும் பண்ணலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ தேவன் அவருடைய ஆவியில் பேசுவார், நீ வெளியே ஒன்றும் பண்ணலை தான், ஆனால் இப்படியெல்லாம் சிந்திச்சல்ல அவர் உணர்த்துவார். அப்போ இவங்க கண்டுபிடிச்சுக்குவாங்க, ஓ வெளிப்பிரகாரமாக நான் என்ன பண்ணினாலும் அதெல்லாம் ஒன்றும் தேவனை சந்தோஷப்படுத்துறதில்ல, என் உள்ளான நிலைமையில நான் சரியாகிறது தான் தேவனை சந்தோஷப்படுத்தும். ஒன்றுமே இருக்காது, எல்லாமே நல்லா இருக்கும், ஆனால் மனசுக்குள்ள அப்படியே ஒரு துக்கம் வரும். போய் தேவ சமூகத்தில் உட்காந்து, ஏன்பா ஏன் இப்படி இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னா, பாரு உனக்குள்ள இந்த மாதிரியெல்லாம் சிந்தனைகள் வந்துச்சு. அதே மாம்ச பிரகாரமாக பார்த்தோம்னா நல்ல ஜெபம் பண்ணியிருப்போம், நல்ல பைபிள் வாசிச்சிருப்போம், நல்ல ஊழியங்கள் செஞ்சுருப்போம், எல்லாமே நல்ல விதமாக நடந்திருக்கும். ஆனால் துக்கம் வரும். ஏன் அந்த துக்கம் வருது அப்படிங்கும்போது, இதெல்லாம் செஞ்சாலும் உனக்குள்ள ஒரு பெருமை வந்துச்சு பார்த்தியா, இதெல்லாம் உனக்கு கொடுத்தது யாரு? நான் தானே கொடுத்தேன், என்னமோ நீயே எல்லாம் பண்ணிட்ட மாதிரி ஒரு பெருமை வந்துருச்சு உனக்குள்ள. அந்த சிந்தை எனக்கு ரொம்ப துக்கமாக இருக்குது சொல்லுவார். இல்லை ஒருத்தர் கூட கொஞ்சம் நேரம் பேசிக்கிட்டு இருந்து வந்த உடனே, நீ அவ்வளோ நேரம் பேசின பார்த்தியா, எனக்கு அது ஒரு மாதிரி துக்கம் ஆயிடுச்சு. அங்கே ஏதாவது ஆவிக்குரிய பக்தி விருத்திக்கு எதுவான காரியம் ஏதாவது உன் வாயில் வந்துச்சா, ஏதாவது சிந்தனை அங்கே வந்துச்சா? எதுவுமே நீ வரலல்ல, அது எனக்கு என்ன ஆயிடுச்சு, துக்கம் ஆயிடுச்சு. அப்படி நம்மளுடைய இருதய சிந்தையை உண்மையான தேவ பிள்ளைகள் புரிஞ்சுக்குவாங்க. ஓ இதுதான் தேவனை சந்தோஷப்படுத்தும், வேற எதுவும் அதை சந்தோஷப்படுத்தாது. ஏன் தேவன் இப்படி ரெண்டு காரியத்தை இன்னைக்கு மனுஷருக்கு வைக்கணும்? பார்க்குற மாதிரி ஒரு காரியம், சரிங்களா, யாரும் பார்க்காத ஒரு காரியம். ஏன் ரெண்டா மனுஷனை தேவன் படைக்கணும்? ஒன்றா படைச்சிருக்கலாம் இல்லைங்களா? இப்போ மாடு, இப்போ பிராணிகள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்கெல்லாம் என்னதான் இருக்குது, ஒரே தான் இருக்குது. இப்போ புலி இப்படி வந்துடுச்சு, பார்த்துட்டோம், என்ன பண்ணும் அடுத்து? பாயும் இல்லைன்னா அடிக்கும். ஏன்? அது அவ்வளவுதான், அதுக்கு இருக்கிறது அது ஒன்று தான். அப்படியே மனசுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு திருமண பின்னாடி வந்து அடிக்குமா? ஏன் அது செய்யாது? ஏன்னா அதுக்கு அந்த ஒரு சுபாவம் தான் இருக்கு. மாடு ஒன்று முட்டும் இல்லைன்னா ஒதுங்கி போகும், ஏன்னா அதோட சுபாவம் அவ்வளவுதான். இந்த மாதிரியே மனுஷனை பார்த்த உடனே இவர் வந்து என்னை அடிச்சிருவாரு, இவர் என்ன கோபமாக பேசிடுவார், இவர் என் மேலே பயங்கர கோபமாக இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியே ஒரு மனுஷனை பார்த்த உடனே நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துட்டு போயிடலாம். ஒரே தோற்றமாக இருந்திருக்கலாம் இல்லைங்களா? நல்லா பேசிக்கிட்டே உள்ளுக்குள்ள ஒரு கோபத்தையோ வைராக்கியத்தோ எரிச்சலையோ வைக்கிறதுக்கு ஏன் மனுஷனை தேவன் இப்படி படைக்கணும்? ரெண்டா ஒரே மாதிரி படைச்சிட்டு போயிருந்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும்ல நம்மளும் டீல் பண்ணுறதுக்கு, இல்லைங்களா? யார் நம்மளை உண்மையாக நேசிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிடும், அவங்கக்கிட்ட நம்ம உண்மையாக இருந்துக்குவோம். யார் நம்மக்கிட்ட மோசமாக இருப்பாங்கன்னு தெரியும், அலாட்டாக இருந்துக்கலாம், இல்லைங்களா? இல்லைன்னா இல்லாததெல்லாம் உளறி தேவையில்லாதெல்லாம் வாங்கிக்கிட்டு எதுக்கு இந்த வம்பு? அப்போ நம்ம அதை பார்த்து அலாட் ஆகிக்கலாமே. ஏன் தேவன் மனுஷனுக்கு மாத்திரம் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மனிதனாக அவனை வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெளிப்பிரகாரம் மாத்திரம் நம்ம வந்து அப்படி இருந்தோம்னு வைங்களே, நம்ம என்ன தெரியுங்களா பண்ணிடுவோம், விருப்பம் இல்லாமல் நல்லவங்களா மாறுவோம். புரியுதுங்களா? வந்துட்டோம் சபைக்கு, நான் வந்து வெளிப்பிரகாரமாக அந்த கோபம் எல்லாருக்கும், இப்போ ஒரு கண்ணாடி இருக்குன்னு வச்சுக்கோமே, நான் அடிக்கடி சொல்கிறதான், இப்போ அந்த கண்ணாடி இருக்குது, அந்த கண்ணாடியில் பார்த்தா நம்ம உண்மை சுபாவம் தெரியும், ஆனால் அது உள்ள ட்ரெஸ் எல்லாம் போட்டு மறைக்காமல் இப்படி மேலே மாட்டுற மாதிரி இருந்துச்சுன்னு வைங்களேன். அப்போ அந்த கண்ணாடியில் நம்ம உண்மை சுபாவம் தெரியுதுன்னா நம்ம என்ன பண்ண ஆரம்பிச்சிருவோம், ஐயோ கண்ணாடியில் தெரிஞ்சிடும், அதனால அப்படின்னு நம்மளை என்ன பண்ணுவோம்னா வேற வழி இல்லாமல் மாற்றிக்குவோம். ஆனால் இப்போ உள்ளுக்குள்ளே தானே இருக்குது, அதனால நம்ம என்ன பண்ண தேவையில்லை, விரும்பினா மாற்றலாம். யாருக்கு தெரிய போகுது? நான் பிரைஸ் லார்ட் பிரதர் அப்படின்னு சொன்னேன்னா நான் உள்ளுக்குள்ளே அவர் மேலே வச்சிருக்கிற கோவம் அவருக்குன்னா தெரியவா போகுது? அந்த சிஸ்டருக்கு தெரியவா போகுது? அதனால நான் என்ன பண்ணிடுவேன், உள்ளுக்குள்ளே விரும்புனா உள்ளே வச்சுக்கலாம், இல்லைன்னா சரி பண்ணிக்கலாம். அப்போ எதுக்கு தேவன் இப்படி ரெண்டு வச்சுட்டாருன்னா, ஒருத்தருக்கு ஒரே மாதிரி வச்சார்னா வேற வழி இல்லாமல் அவங்க நல்லவங்களாக மாறுவாங்க. வேற வழி இல்லை, அவங்க நல்லவங்களாக மாறி ஆகணும். ஆனால் இப்போ அவங்க விரும்பினா உள்ளே இருக்கிற மாதிரியே வெளியவும் இருக்கலாம், இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், உள்ள ஒரு மாதிரி வெளியே ஒரு மாதிரி அவங்க விரும்பினா இருந்துக்கலாம், யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாது.
அப்போ தேவன் எதுக்கு இப்படி மறைச்சி வச்சிட்டார் அப்படின்னா, நீங்களா விரும்பி மாறணும். நாமளா விரும்பி ஐயோ நான் இவ்வளவு நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டாலும் என் மனசு என் இருதய சிந்தை இப்படி இருக்குதே, மாற்றுங்க ஆண்டவரே, இதுக்கு என்ன நான் ஃபாஸ்டிங் போடணுமா, இல்லை என்ன பண்ணணும், நான் எனக்கு சொல்லுங்க, இல்லை பாவமாக அறிக்கை செய்யணுமா, இல்லை அவங்கக்கிட்டே நேரடியாக போய் சரி செய்யணுமா, சொல்லுங்கன்னு அழுது கதறி அதை சரி செய்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். இல்லைன்னா சாதாரணமாக நம்ம விட்டுருவோம். அப்போ அன்புக்குரிய சகோதர சொல்ல நம்ம விரும்பி தான் ஆகணுங்கிறதுக்காக தான் அப்படி வச்சிருக்கிறாரே ஒழிய, ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒரு நாள் தேவன் பாருங்கள் இவங்களுக்கு நான் சபை வாய்ப்பு கொடுத்துட்டேனா, ஏன் எங்களுக்கு கொடுத்துருந்தா என்ன, எங்களை விட அவங்க என்ன வகையில் வசதி அப்படின்னா, நீங்களாம் வெளிப்பிரகாரமான காரியங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தீங்க. அவங்கள பாருங்க உள்ளுக்குள்ளே எந்த அளவுக்கு எனக்கு பிரியமாக மாறணும்னு தவிச்சாங்க தெரியுமா. உள்ளே இருக்கிற ஒரு சின்ன தப்புகளுக்கு எவ்வளவு அழுதாங்க தெரியுமா. உள்ளே இருக்கிற ஒரு சின்ன காரியங்கள் ஐயோ எனக்கு இன்னும் இது மாறலையேன்னு எவ்வளவு தவிச்சாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி காமிக்கும்போது தான் இந்த சபை வகுப்பார் அன்னைக்கு மகிமைப்படுவாங்க. இன்னைக்கு ஒரு சமயம் நம்மளை எல்லாரும் கேவலமாக பேசலாம், புரிஞ்சிக்காம என்னென்னமோ திட்டலாம், நம்மளை தப்பாக சொல்லலாம். கவலை வரும், கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா ஒரு நாள் வரும் அன்னைக்கு தேவன் உயர்த்துவார். அதுக்கு தான் சொல்லிட்டாரு, இப்போ சந்தோஷப்பட்டு களி கூறுங்க, உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். எப்போ மிகுதியாக இருக்கும்? அவர் காமிப்பார். அது வசனம் வேணா நீங்க வாசிங்களே. 1 கொரிந்தியர் 4:5. ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். இப்பவே நீங்க ஜட்ஜ் பண்ணாதீங்க. இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி, இப்ப யாருக்கும் தெரியாம மறைஞ்சி இருக்குது, இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார். அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். இதுதான் அங்க தேவன் சொல்லுவாருங்க. அதை வேற யாரும் சொல்ல முடியாது. நம்ம கூட சொல்லிக்கலாம், என் மனசு உங்களுக்கு என்னன்னு தெரியும், நான் எவ்வளவு நல்லவனா யோசிக்கிறேன்னு உங்களுக்கு என்னதான் தெரியும், நம்ம சொல்லிடலாம். ஆனால் தேவன் வெளிப்படுத்துவார். உண்மையிலேயே இவங்க நடிக்கலை, உண்மையிலேயே இவங்க மாய்மாலம் பண்ணலை, இவங்க தான் இல்லை பிரதர், இவங்க இப்படியெல்லாம் நினைச்சேன், ஆமாம் ஐயோ நான் இவங்களை இப்படியெல்லாம் நினைச்சேன், ஆனால் இவங்க இப்படியா அப்படிங்கிற மாதிரி இருக்காது. நான் இவங்களை இப்படி நினைச்சேன், ஆமாம் அப்படித்தான் அவங்க. அதாவது நல்ல விதத்தில் சொல்ல வரேன். இவங்க இப்படித்தான் இருந்தாங்க, வெளியே இப்படித்தான் இருந்தாங்க, உள்ளேயும் இப்படியே தான் இருந்தாங்க, எந்த வித மாற்றமுமே இல்லை. ஆனால் வெளியில் இவங்க இப்படி இருந்தாங்க, உள்ள ரொம்ப மோசமாக இருந்தாங்க. இன்னொன்று இருக்குது, வெளியில் இவங்க ஒரு மாதிரி தான் இருந்தாங்க, ஆனால் உள்ள அப்படி இருந்தாங்க. ஆனால் உள்ள நல்லா இருந்தால் வெளியே வெளிப்படும். எதுக்கு இதை சொல்ல வரேன், நம்ம பார்க்குற பார்வையில் வித்தியாசங்கள் வந்துடலாம் இல்லைங்களா, அதுக்காக சொல்ல வரேன். அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாகும். அன்புக்குரிய சகோதரர், அப்போ தேவன் இப்படி ஒருத்தருக்குள்ள மறைச்சி வச்சு ஒரு நாள் அப்படியே வெளிப்படுத்தும் போது ஒரு சிலர் சந்தோஷப்படலாம், ஒரு சிலர் அநேகர் என்னாகலாம், வெக்கப்படலாம். ஒருத்தனை வெக்கப்படுத்துறதுக்கு தேவன் இப்படியெல்லாம் பண்ணுறாரா அப்படின்னா இல்லை. அவங்க உண்மையான ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள, மனப்பூர்வமான ஒரு மனம் திரும்புதலுக்குள்ள சந்தோஷமாக அவங்க மாறணும். அதாவது இப்போ நம்ம பேசிட்டோம் இல்லைங்களா, இருதய சிந்தையை நம்ம சரி பண்ணணும்னு. அதை சரி பண்ணுறதுக்கு முதல்ல நமக்கு என்ன வரணும், ஒரு விருப்பம் வரணும், ஒரு சந்தோஷம் வரணும். அப்போதான் அதை செய்ய முடியும். ஐயோ இருதய சிந்தனையெல்லாம் சரி பண்ணணும்னா ஆகிற வேலையாது அப்படின்னு நினச்சிட்டோம்னா முடியாது. ஆனால் தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. ஆண்டவரே நான் சரியாகணும்னு நம்ம ஆசைப்பட்டோம்னா கண்டிப்பாக தேவன் அதுக்கான பரிசுத்த ஆவியை நமக்கு என்ன பண்ணுவார்னா அங்கே தருவார். அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது போன்ற நேரங்களில் இப்போ நம்மளே சிந்திச்சு பார்ப்போம். நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் இருதய சிந்தனைகளில் எந்த அளவுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறோம். அப்போ நம்முடைய இருதய சிந்தையை தேவன் சகோதரர்கள் மூலமாகவோ தேவனுடைய வார்த்தையின் மூலமாகவோ வெளிப்படுத்தும் போது அது நமக்கு சந்தோஷத்தை கொண்டு வருகிறதா, உபாயம் தந்திரம் பண்ணி அந்த வார்த்தையை கொல்றதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், முயற்சி எடுக்கக்கூடியவங்களா இருக்கிறோமா? நாமளே சிந்திச்சு பார்க்கணும். அடுத்து அப்போஸ்தலருடைய ஊழியத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய ஊழியம் இருதய சிந்தை சம்மந்தப்பட்டதாகவே தான் இருந்துச்சு. அப்போஸ்தலருடைய ஊழியமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக அவங்க எதை பற்றி தான் எழுதியிருப்பாங்கன்னா இருதயம் 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 அதை தான் பேசியிருப்பாங்க. அதில் தான் ஒரு வசனம் நம்ம 1 கொரிந்தியர் இந்த 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம், தேவன் அதை கொண்டு வந்து நிறுத்துவார். அப்போ சகோதரர்கள் இதை குறித்து சொல்லும்போது டிசம்பர் 12 மன்னா நீங்கள் வாசிக்கங்க. நான் இந்த குறிப்பிட்ட பகுதி மட்டும் வாசிக்கிறேன். எந்த ஒரு அசுத்தமும் உலக பிரகாரமாகவோ அல்லது மாம்ச இச்சையினாலோ
சாத்தானால் விடப்படும் போது முதலாவது நம்முடைய சிந்தையை தாக்கும். அப்போ எந்த ஒரு காரியமும் நல்ல விஷயமாக இருந்தாலும் கெட்ட விஷயமாக இருந்தாலும் சிந்தையை தாக்கும். அந்த சிந்தனையில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் எந்த வகுப்பாராக மாறுகிறோங்கிறத தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இன்றைக்கி நாம் பார்த்துட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அநேகருடைய சிந்தனைகள் இயேசு கிறிஸ்து மூலமாக அங்கே என்ன ஆகும்னா வெளிப்படுத்தப்படும். அப்போ இன்றைக்கி நம்மளுடைய சிந்தையை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய சிந்தனைகளில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத சிந்தித்து பார்த்து தேவனுடைய சமூகத்தில் போய், அப்பா நான் என்ன தான் வெளிப்பிரகாரமாக நான் நல்ல ஜெபம் பண்ணாலும் நல்ல வேதம் வாசித்தாலும் ஆவிக்குரிய காரியங்களை கலந்துக்கிட்டாலும் ஆவிக்குரிய காரியங்கள் செய்தாலும் யாரும் பார்க்காத என்னுடைய இருதய சிந்தை அதுதான் ரொம்ப முக்கியம்னு நீங்கள் சொல்கிறீங்க, அது உங்களுக்கு பிரியமானதாக மாறுறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கக்கூடியவங்களாக இருப்போம். தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அருமையான சபையாருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமாம்.